சாமிக்கும் ஒரு விஐபி. அவர் பார்த்தீங்கன்னா பார்த்த சாரதி அவருடைய பேர். ஓகேங்களா. நான் பெருமாள் கோயிலில் முதல்ல கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் அவர் தான். அந்த இடத்த வந்து பெருமாள் கோயிலில் பர்மிஷன் வாங்கி எனக்கு கொடுத்தவர் அவர். நான் சிவன் கோயிலில் எடுத்திருந்தோம், அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலுக்கு மாறணும். அதுக்கப்புறம் நிறைய கோவில்களில் தான் முதல்ல இலவச வகுப்புகள் நாங்கள் எடுத்தோம். கோவிலில் போய் பர்மிஷன் வாங்கணுன்னா பயப்படவே தேவையில்லை. அவர் இருக்கப்பா, சிஆர்பி இருக்கிறாருப்பா, அவர்கிட்ட சொன்னால் போதும், அவர் வாங்கி கொடுத்துருவார். உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு ஹிந்துக்களுக்கு பிரச்சனைன்னா முதல்ல நிற்பார் அவர். ஓகேங்களா. அப்படிப்பட்ட அவர் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி இந்த எல்லா மட்டத்திலையுமே அறியக்கூடிய ஒரு முக்கியமான நபர். பாசாஜி வாங்க. முக்கியமாக நான் என்ன சொல்லும், நீங்கள் வேற எல்லாம் ஆத்மா தான். அதனால் அவர் விழுந்தாரு, நானும் விழுறோம், இங்கே எல்லாமே ஆத்மா தான். நான் முதல்ல சொல்லிட்டேன், யாராவது விழுந்தாங்கன்னா நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பகவான் காலில் மட்டும்தான் விழணும் நம்ம. ஓகேங்களா. பகவான் மட்டும் வாழ்ந்து தெய்வமாக மாறிட்டார். நம்ம இன்னும் வாழ்ந்து நிற்கிறோம். அதனால் யாரும் காலில் விழக்கூடாதுன்றதுக்காக தான் 4 இடத்துல பேனரை போட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இதில் வந்து முக்கியமாக பாசாஜி என்னென்னா, நான் பெருமாள் கோயிலில் கிளாஸ் எடுக்கும்போது என் மனைவியை கூப்பிட்டு சொன்னார், அம்மா அவள் தான் அவரை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் வேறு லைனில் போக ஆரம்பிச்சிட்டாரு, நீங்கள் வந்து அவருக்கு வந்து கரெக்டாக இருந்து பார்த்துக்கங்க அப்படின்னு என் மனைவி கிட்ட சொன்னார் ஃபஸ்ட் டைம். ரெண்டாவது, என் மனைவி வந்து பார்த்திங்கன்னா இன்கம் எல்லாம் சம்பாதிக்கல. அப்போ என்ன பண்ணால், அவங்க மனைவி வந்து புடவை பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கூப்பிட்டு புடவை பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், எங்கே கடையில் வாங்கணும், அவங்க மனைவியை வச்சு மனைவி மூலிமா எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து எங்கள் மனைவிக்கு அந்த புடவை விற்கிற விஷயத்துக்கு முதல் அச்சாணி இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. முதல்ல நீ வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். ஓகேங்களா. அந்த இடத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஆரம்பிச்சுது. அதனால் பெருமாள் கோயில் என்பது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அந்த இடத்த வந்து பர்மிஷன் வாங்கி அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து வாங்கி கொடுத்தவர் இவர் தான். இவர் வந்து தமிழ்நாடு தரம்ஸில் வந்து செக்ரட்டரியாக இருக்கார். ஓகேங்களா. விஹெச்பிலையும் முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அந்த லெவல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவர் பார்க்கலாம். நீங்கள் திருப்பதி கொடை பார்த்தீங்கன்னா கோபால்ஜி பக்கத்தில் அப்படியே தேனிங்கன்னா இவர் இருப்பார் இல்லை. அந்த மாதிரி வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவர். அதனால் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராட்டிடியூட் பண்ணணும். எனக்கு வந்து என்னுடைய பாதையில் யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, இந்த ஆர்கனைசேஷனுக்கு யாரெல்லாம் உதவியாக ஊக்கமாக இருந்தாங்களோ எல்லாரையும் நம்ம கௌரவிக்கணுன்றதுக்காக இந்த கெட் டுகெதர் நிகழ்ச்சியை நான் பயன்படுத்திக்கணும்னு விரும்பினேன். அதில் நம்ம ஃப்ளோவாக ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு வரணும்னு நினச்சேன். கலம்பரன்னு சொன்னார், அதனால் அவருக்கு முதல்ல நான் இது பண்ணிட்டு சொல்லுது. ஆமாம், இது சக்தி சேனான்னு சொல்லிட்டு இந்த துர்கை அம்மையனை வந்து அதே மாதிரி நம்ம விநாயகர் சதுர்த்தி மாதிரி துர்கை அம்மனுக்கும் நம்ம வந்து ஒரு சில சிறப்பிக்கணுன்றதுனால எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடணும்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த பொறுப்பில் அவர் இருக்கிறனால இப்போ பிஸியாக இருக்கஞ்சி நான் அதுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு நான் முக்கியமாக நன்றி தெரிவிச்சுட்டு அவருக்கு இந்த சின்ன ஒரு காவி நிற பொன்னாடியை நம்ம அவருக்கு போத்திட்டு அவரை கௌரவிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமாக நம்ம பின்னாடி இருந்தோம். முதல்ல நம்ம கேள்விகளில் இருந்த விடைகள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து இந்த ஆன்மீகத்துக்கு வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் சின்னதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தை பருவத்தில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பாட்டி அவங்க, அதாவது அம்மாவுடைய அம்மா வந்து எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து இந்த புராண கதைகளை சொல்லுவாங்க. அவங்க படிப்பாங்க. அவங்க லைப்ரரி, எங்களது கிராமம், லைப்ரரியிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா புக்ஸ் எடுத்துன்னு வந்து படிப்பாங்க. படிக்கும்போது சத்தமாக படிப்பாங்க. என்னை கேட்க சொல்லுவாங்க, கதையை கேளுன்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு முதல்ல அப்படி தான் ராமாயணம், மகாபாரதம், நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மூலிமா எனக்கு மகான்களுடைய வரலாறு இதெல்லாம் அவங்க படிப்பாங்க. அதை கேட்டு முதல்ல வந்து அந்த தவம் பண்ணணும், தவம் பண்ணால் பிரம்மா வருவார், சிவன் வருவார், விஷ்ணு வருவார், அதெல்லாம் நம்ம கேட்குற வரத்தெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டு அப்படியே வளர்ந்தது முதல் விஷயம். அதே டைமில் என்னென்னா எங்கள் பாட்டி வந்து சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா என்னை தான் கூட்டின்னு போவாங்க. இந்த சினிமாவில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்டி ராமராவ், ரொம்ப நிறைய சாமி படங்கள்லாம் என்டி ராமராவ். நான் தெலுங்கு தான், ஆக்சுவலாக என்னுடைய தாய்மொழி தெலுங்கு, எங்கள் ஊரும் வந்து ஆந்திராவில் தான் இருக்குது. அப்போ தேட்டருக்கு கூட்டின்னு போனோம்னா, சினிமா தேட்டருக்கு போனால் சாமி படத்துக்கு தான் கூட்டின்னு போவாங்க. கூட்டின்னு போயிட்டு அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இது நம்ம படிக்கிறது அப்படியே நேரடியாக பார்க்க வந்து ஒரு ஆன்மீகத்தில் அப்போ எதையாவது நம்ம அடையணும்னா தவம் பண்ணணும், தபஸ், அப்படியே உட்காந்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்த துருவ மார்கண்டேயா இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது
நம்ம தவம் பண்ணால் எல்லாம் அடைவோம் அப்படின்றது வந்து ஆழமாக பதிஞ்சுது. இதுதான் என்னுடைய முதல்ல இனிஷியல் ஆன்மீக நாட்டத்துக்கான காரணம். இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நான் வந்து 6ஆம் கிளாஸ் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து என்ன ஆகுதுன்னா நான் ஆர்எஸ்எஸ்க்கு போக ஆரம்பித்தேன். ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு இயக்கம் இருக்குது. அது வந்து எங்கள் அப்பாவுடைய சார்ஜ்மேன் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ரயில்வேல இருந்தார். எங்கள் அப்பாவுடைய சார்ஜ்மேன் வந்து ஆர்எஸ்எஸ் ஆள். அவர் என்ன பண்ணுவார்னா எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டின்னு போயிடுவார். எங்கள் அப்பா வந்து அவருக்கு அவர் சுப்பீரியர்னால அவர் மறுக்க முடியாது. உங்கள் பையனை நான் கூப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு கரெக்டாக சாங்கிக்கு சொல்லுவோம். சண்டே அன்னைக்கு ப்ரோக்ராமு சாங்கிக்குன்னு சொல்லுவோம் ஆர்எஸ்எஸில். என்ன பண்ணுவார், வந்து காலையில் என்னை கூப்பிட்டு தான் போவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருந்தார். இந்த ஒரு சென்னையில் வந்து ஒரு மாகாண பிரிவுக்கு இன்சார்ஜாக இருந்தார். எங்கே கேம்ப்புனாலும் அவர் போவார். அதுக்கு என்ன பண்ணுவார், என்னை கூப்பிட்டு போயிடுவார். அந்த மாதிரி கேம்புக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனை இந்து மதப்பற்று அப்படின்றது நமக்கு இயல்பாகவே அங்கே கேம்ப்லாம் அட்டன் பண்ணலாம் வந்தது. இதே டைமில் இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது. என்னென்னா நான் வந்து இங்கே சவுத் ஜெகநாத நகர் எல்லாருக்கும் தெரியும். சவுத் ஜெகநாத நகரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஓகேல, அங்கே தான் நான் படித்தேன். எங்கள் ஸ்கூலில் வந்து என் கூட இங்கேயே யாராவது இருந்து கூட இருக்கலாம். எங்கள் ஸ்கூலில் படித்த பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு ஓவிய ஆசிரியர் இருப்பார். அவர் கிறிஸ்டின். அவர் என்ன பண்ணுவார்னா ஓவியத்தை எங்களுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் வந்து கிறிஸ்துவ மதத்துடைய உயர்வையும் இந்து மதத்தை வந்து கேவலமாக பேசுவார். சிவனை வந்து தப்பாக சித்தரிப்பார், பார்வதியை தப்பாக சித்தரிப்பார், எல்லாம் டான்ஸ் ஆடுறதை தப்பாக சித்தரிப்பார். இப்படிலாம் எங்கள் மனசில் வந்து அவர் பேசுவார். என்னென்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லாம் சிரிப்பாங்க. யாரை பற்றி சொல்லினுக்கிறாரு, நம்ம கடவுளை பற்றி சொல்கிறாரு. ஆனால் என் கூட இருக்கிற 40 ஸ்டூடெண்ட்டும் சிரிச்சுன்னுப்பாங்க. நான் இருப்பேன், என் கூட உன்னிகிருஷ்ணன் பாலிய ஸ்நேகிதன் என் கூடயே படித்தவர். நாங்கள் 2 பேரும் சிரிக்கவே மாட்டோம். அந்த ஆள் என்ன பண்ணுவார்னா, நான் அந்த ஆளுன்னே சொல்கிறேன், அவர் ஆசிரியர் கிடையாது அவர், ஓகேங்களா, அந்த ஆளுன்னே சொல்கிறேன். அந்த ஆள் என்ன பண்ணுவார், யாராவது சிரிக்கலைன்னா வாட்ச் பண்ணுவார். தர்மா கொட்டு அப்படின்னா எல்லாம் சேர்ந்து கொட்டுவாங்க. யார், நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளை கொட்டுவாங்க. நாங்கள் அது மாதிரி தர்மா கொட்டு நிறைய வாங்கியிருக்கோம். யார், நானும் வாங்கியிருக்கிறேன், உன்னிகிருஷ்ணனும் வாங்கியிருக்கான். ஏன்னா நாங்கள் சிரிக்கலையா, என் கடவுளை பற்றி சொல்லும்போது எனக்கு எப்படி சிரிப்பு வரும்? நாங்கள் வந்து வலுக்கட்டாயமாக சிரிக்காமல் இருப்போம், கொட்டட்டோன்னு நாங்கள் வாங்கிப்போம். அந்த மாதிரி இருப்போம். அதுக்கப்புறமா 2-3 பேர் கூட எங்கள் கூட சேர்ந்து அந்த மாதிரி இருந்துருக்காங்க. கேசவ் தாஸ்னு இன்னொரு ஃப்ரெண்டு. நாங்கள்லாம் முன்னாடியே பேசிப்போம், ஏன்பா நம்ம சாமியை பற்றி சொல்கிறாங்க, நாம் எப்படி சிரிக்கலான்னு சொல்லும்போது எங்கள் கூட அந்த மாதிரி அங்கேயே நான் பில்டப் பண்ணிப்பேன். எனக்கு கரெக்டாக ஆர்எஸ்எஸ் உடைய ட்ரைனிங்கும் கொடுத்துட்டே இருக்கேன். நாட்டுப்பற்று, தேசப்பற்று ப்ளஸ் மதப்பற்றையும் நான் அங்கே கைட் பண்ணிட்டு கற்றுக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துல தான் நான் ஒன்று யோசித்தேன், இவங்க வந்து அவங்க மதத்தை பற்றி எவ்வளோ தூரம் மாற்றப்பட்டிருக்கு, ஏன் நம்ம மதத்தை பற்றி நம்ம தெரிவிக்காமல் இருக்கிறோம்? நம்ம மக்கள் பாருங்கள் கூடியே இருக்கான், அவெல்லாம் இந்துக்கள் தான், ஆனால் சிரிச்சுன்னு இருக்கிறான். தான் கடவுள் தெய்வம் டெய்லியும் வணங்குற கடவுளை பற்றி தப்பாக பேசுகிறார் ஒருத்தர், எப்படி சிரிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது வந்து என்னுடைய ஆள் மனசில் ஒரு எழுச்சியாக உருவாகிட்டே வரும்போது நான் ஒரு 9th படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எங்கள் சிட்கோ நகரில் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் வந்து பிட் நோட்டீஸ் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த பிட் நோட்டீஸை கையில் எடுத்துகிட்டு மைக் எடுத்துகிட்டு ரோட்லேயே மத மாற்றத்தை கத்திக்கிட்டே வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வழக்கமாக நடக்கிறது. ஒரு நாள் சண்டே நடக்குது. நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இந்துத்துவ தாட்டில் தான் நான் மாற்றி வச்சுருவேன். அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே அருண்னு என் ஃப்ரெண்டு, நானும் அவரும் இருக்கிறோம். அவரும் என் மென்டாலிட்டியை நான் மாற்றி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் சும்மா இருக்க மாட்டேன், எப்பயுமே இந்த விதையை விதைச்சிட்டே இருப்பேன். மனசில் வந்து நம்ம மதம், நம்ம நாடு, நம்ம ஆன்மீகம் அப்படின்றது என் நேச்சர் தான். அங்கேயே என் சர்க்கிளே அப்படி தான் இருக்கும். என் சர்க்கிள் இவனை என்னை பார்த்தாலே இவன் சாமியாருன்னுடுவாங்க, இவன் தீவிரவாதிடான்னுவாங்க, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம அது நல்லது கரெக்டாக சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ வந்து ஒருத்தனா அதை பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. பிரச்சாரம் பண்ணிட்டு ஒருத்தர் வராரு, மைக்கில் சொல்லிட்டு வராரு. அவர் அந்த பிட் நோட்டீஸ் கொடுக்குறாரு. நானும் என் ஃப்ரெண்டு என்ன பிட் நோட்டீஸ் வாங்கிட்டோம். வாங்கினவுடனே என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அந்த பிட் நோட்டீஸை எடுத்து போயிட்டு செவுத்தோரமாக வச்சு அது மேலே பாத்ரூம் போயிட்டான். இது வந்து அவங்கள அவமானப்படுத்தணும்னு பண்ணான். நான் வந்து அப்போ வந்து ஓகே நியாயம்தான், அவன் அவமானப்படுத்துகிறான், கரெக்டு தான், நான் கம்முன்னுக்கிறேன். ஆனால் அடுத்த நிமிஷம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுதான் இன்றைக்கி என்னை இங்கே கூட்டிட்டு வந்து உட்கார நிற்க வச்சிருக்கு. அது என்னென்னா, அந்த பிரச்சாரம் பண்ணிட்டு போனவன் இதை பார்த்து அவன் வந்து வருத்தப்படலை, எங்ககிட்ட சண்டை போடலை. அந்த பாத்ரூம் போன அந்த பிட் நோட்டீஸ் இருக்குல்ல, அதை தொடச்சி திருப்பி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நான் நினச்சேன், ஓ இந்த விஷயம் நமக்கு வரணும். நம்ம மக்களுக்கு நம்ம மதத்தின் மேலே பற்ற வர வைக்காமல் நீ வந்து மத வெறிய பேசினா வேஸ்ட்டு. இப்போ நம்ம மதம் என்ன சொல்லுது,
நம்ம மதம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம மகரிஷிகள் இருந்தாங்க, எல்லாமே உயர்ந்த மக்கள் இருந்தாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம மதம் என்ன சொல்லுதுன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாருக்குமே பேசிக் தெரியல. சும்மா சடங்கு சம்பிரதாயங்கள், தீட்டு, ஜாதி ஜாதி பேதம், நீ உயர்வு நான் தாழ்வு, இப்படி தான் நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம். அப்போ இதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய விலை மதிப்பே இல்லாத. இங்கே எத்தனை பேர் பிரம்மசூத்திராவை திறந்து படிச்சிருக்கீங்க? யாரோ ஒருத்தர் கையை தூக்குங்க. பிரம்மசூத்திரத்தை நான் படிச்சிருக்கேன். எல்லாம் இந்துக்கள் தானே, வேணா பிரம்மசூத்திரா வச்சிருவோம், அது டீப்பு. எத்தனை பேர் பகவத்கீதையை திறந்து படிச்சிருக்கீங்க? அதை வேணா கையை தூக்கலாம். ஓகேலா, 4-5 பேர் தூக்குறீங்க, வெரி குட். இப்போ இந்த காலத்தில், ஆனால் அந்த காலத்தில் பகவத்கீதையோட யாரும் படிக்கல. நான் சொல்கிற காலம், நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உணர்ந்தேன், இந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்காம இந்த வெறி மட்டும் நாம் வந்து பண்ணால் இந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் அடுத்தது அவன் தொடச்சி வச்சுக்கிட்டான்ல, அந்த பற்று நம்மக்கிட்ட இருக்கா? அப்போது ஃபண்டமெண்டலாக நம்ம வீக்காக இருக்கிறோம். நம்ம மதத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம மதம் என்ன சொல்லுது, நம்ம ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க, இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அங்கேருந்து தான் நான் என்ன பண்ணுறேன், டைவெர்ட் பண்ணுறேன். டைவெர்ட் ஆகிட்டு என்ன பண்ணேன், ஒவ்வொரு விஷயமா இந்த ஆன்மீக தேடலை 10th ரொம்ப படிக்கணுன்றதால படிப்பில் கவனம் செலுத்தினேன். +1 +2 நான் பாலிடெக்னிக் சேர்ந்தேன். கொஞ்சம் எனக்கு ப்ரெஷர்னால அதில் இருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃப்ரெண்டு, அவர் இப்போ நம்ம கூப்பிடல, அவர் பிரேம்குமார்னு ஒரு நண்பர். அந்த நண்பர்கிட்ட நான் சும்மா சாதாரணமாக பேசிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் காமேஷ்னு இருக்காரு, காமேஷுடைய ஃப்ரெண்டு பிரேம்குமார். அவர் நுங்கம்பாக்கத்தில் இருக்கார். இப்போ நுங்கம்பாக்கத்துலேருந்து வராரு. அவர் நெத்தியில் பட்டை அடிச்சு நிற்பார். நான் அவர்கிட்ட பேசும்போது என் ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்துகிறாப்புல, இவன் வந்து நாகராஜ் அப்படின்போது, நம்ம வந்து இந்த மாதிரி மதத்தை பற்றிலாம் தெரியும். அவன் என்ன கேட்குறான், உனக்கு என்ன மதத்தை பற்றி தெரியும் அப்படின்னா, எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லும். இதெல்லாம் கிடையாது, இதுக்கு மேலே நிறைய விஷயம் இருக்குது அப்படின்றான். அப்போ தான் என்ன விஷயம் இருக்குது அப்படி, அப்போ தான் இந்த விந்துக்களை பற்றி, விந்து நிலை தனி எறிந்து விந்தை கண்ட, அது மாதிரி விந்து பற்றி உனக்கு தெரியுமா, குண்டலினா என்ன தெரியுமா, சக்கராசனா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ எனக்கு இதை பற்றியுமே தெரியாது. நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம், ஆனால் இந்த யோக ஞானம் எனக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்ன உடனே, அப்படியா, அதில் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி லைப்ரரிலாம் தமிழ்நாட்டு புக் லைப்ரரியில் இருக்கணும்னா, அப்போ வில்லிவாக்கம் லைப்ரரியில் தான் நான் ஃபஸ்ட்டு மெம்பர் ஆகிறேன். அங்கே சமயம்னு போட்டுக்கிற எல்லா புக்ஸுமே நான் படிச்சிருப்பேன். அந்த டைமில் கிட்டத்தட்ட 1 இயர் 1.5 வருஷத்தில் அந்த புக்கு எல்லாத்தையும் படிக்கணும்னு படித்தேன். பாலிடெக்னிக்கில் படிக்கல, நான் பாலியில் ஜஸ்ட் பாஸ் ஆனேன். ஆனால் நான் படித்ததெல்லாம் இந்த விஷயங்கள் தான். இதை ஃபுல்லாக படித்து அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம், இது உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டே வருது. அதுக்கு அடுத்ததாக என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து இஸ்கானுக்கு போகிறேன். இஸ்கானில் போய் ஒரு 1 இயர் போய் பார்க்குறேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து அவங்க இஸ்கானில் என்ன பண்ண, சுவாமி விவேகானந்தர் திட்டுவாங்க, அத்வைதத்தை திட்டுவாங்க, விவேகானந்தர் திட்டுவாங்க. அப்போ அத்வைதத்தையும் விவேகானந்தர் திட்டுவாங்களே, ஆனால் நம்ம RSSல விவேகானந்தரை தான் நம்ம உயர்வாக நினச்சோம். அப்போ என்ன தான் சொல்கிறார் விவேகானந்தர், என்ன சொல்கிறார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன். நான் ராமகிருஷ்ணா மഠத்தில் போகிறேன். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மഠலையே சேர்ந்தேன். நான் அங்கே ஒரு 2 இயர்ஸ் இருந்தோம். இல்லை, அங்கே இருந்துட்டு நம்ம ராமு வந்த பிள்ளைக்கு ராமு கூப்பிட்டுருந்தேன். ராமு வரல, ஓகே. ராமு வந்து அங்கேயும் வருவார். என்னை வந்து ராமகிருஷ்ணா மடத்தில் தான் வந்து பார்த்தாள். அவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்களில் முக்கியம். ராமு தான் வந்து முதல்ல எனக்கு டியூஷன் எடுக்கிறது, ஃப்ரீ டியூஷன் நாங்கள் எடுப்போம். படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீ டியூஷன் அங்கே தான் என்னுடைய டீச்சிங் ட்ரைனிங் அங்கே தான் பசங்களுக்கு முதல்ல எடுக்க கற்றுக்கினேன். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டீச்சிங் வந்து ப்ராக்டிஸ் வந்து எனக்கு இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நான் நல்லா கிளாஸ் எடுக்கிறேன்னு எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல. அதுக்கு காரணம் எங்கே ஃபண்டமெண்டல்னா, பசங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். அதனால தான் இப்போ வர டீச்சர்ஸுக்கெல்லாம் நான் எங்கே சொல்கிறதுன்னா, முதல்ல குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொல்கிறது. குழந்தைங்க எடுக்க கற்றுக்கணும்னா நம்ம பெரியவங்களுக்கு எடுக்க கற்றுக்கலாம். இதுதான் இந்த ஸ்டெப்ஸு. நான் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ கிளாஸ் எடுத்தேன். அந்த ஃப்ரீ கிளாஸுக்கு அவங்க ராமு வீட்டு மாடி தான் எனக்கு கொடுத்தாங்க. அதில் ராமுவை கூப்பிட்டு இருந்தேன், நீ வந்தால் நான் வந்து உனக்கு நன்றி தெரிவிக்கணும் ராமு, வான்னு சொல்லியிருந்தேன். பட் லேட்டாக வருவாரா என்னன்னு தெரில. அவர் தான் வந்து அங்கே வராரு. அவர் தான் இடம் கொடுத்தாரு எனக்கு. நாங்கள் கிளாஸஸ் எடுத்தோம். அங்கே தான் நான் ட்ரெயினை பார்க்குறேன். அங்கேயே நாங்கள் வந்து எப்படி பகவத்கீதையை சொல்கிறது, விவேகானந்தர் எப்படி கொண்டு போகிறது, அப்படிலாம் புக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மட்டில் இருந்தேன். ராமகிருஷ்ணா மட்டில் இருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கினேன். அங்கே லைப்ரரி மூலிமா ஒரு புதிய ஒரு இந்து மதத்துடைய கோணங்களை கற்றுக்கிட்டு வெளில வரும். இதுக்கு அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னா, நாங்கள் இப்போ வந்துட்டோம், ராமகிருஷ்ணா மட்டிலேருந்து வந்துட்டேன். பட் ராமகிருஷ்ணா மட்டில் போகும்போது நான் ஒரு ஆர்கனைசேஷனை தப்பாக சொல்கிறதா இருக்கக்கூடாதுனால அதை மாத்திரம் அவாய்ட் பண்ணிடுறேன். எனக்கு திருப்தியாக இல்லை. ராமகிருஷ்ணர் கிரேட்டு, விவேகானந்தர் கிரேட்டு, எல்லாருமே கிரேட்டு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து நான் விரும்பின கேள்விகளுக்கு விடை தரக்கூடிய சரியான நபர்கள் எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு 3-4 நபர்கள் கிடைச்சாங்க. அவங்கக்கிட்ட நான் நிறைய கற்றுக்கினேன். அதில் எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது,
பட் இருந்தாலும் சில கேள்விகளுக்கு எனக்கு விடை கிடைக்கலன்னு அதுலேருந்து வெளியில் வந்துட்டு சொந்தமாக முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா விடையே கிடைக்கல. எங்கே போனாலும் போலிகள் தான் இருக்காங்க, யாருமே வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குற ஆள் இல்லை. இப்படி நான் வந்து தேடும்போது தான் நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா, நம்ம உயிரோடு இருக்கிறவங்கள கேட்டால் தானே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது நம்ம மதம் தான் சொல்லுது, எல்லாம் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஆவி உலக ஆராய்ச்சியில் போகலான்னு சொல்லிட்டு அதை போய் கற்றுக்கிட்டேன். நான் எப்படி இறந்தவங்க அவங்கக்கிட்ட பேசுறதுன்னு கற்றுக்கிட்டு அங்கே போய் என்ன பண்ண கற்றுக்கிட்டேன்னா, நான் ஒருத்தர் கைடு வந்தார் எனக்கு. அவர் தான் முதல்ல கைடு. அவர் மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ட்ரெயின் அப் ஆகிட்டு அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு அமிர்தலிங்க, நான் வந்து எப்பயுமே ஆன்மீகம் தான் கேட்பேன். அவர் என்ன சொன்னாரப்பா, நீ ஆன்மீகமே கேட்குற, உன் கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல, நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் குரு இருக்கார், அவர் நான் உங்களுக்கு விடுறேன்னு சொல்லிட்டு அவருடைய குருவாக இருந்த அமிர்தலிங்க சுவாமிகளை எங்களுக்கு கொடுத்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், அமிர்தலிங்க சுவாமிகள் என்னுடைய கைடு, ஆனால் அவர் என் குரு கிடையாது. ஓகேங்களா. அவர் எனக்கு வந்து வழிகாட்ட ஆரம்பித்தார். அவருடைய வழிகாட்டுதலில் தான் நான் என்ன பண்ணுறேன், இப்போ கன்னிமரா லைப்ரரியில் மெம்பராக இருப்பேன். அங்கே போனால் கன்னிமரா லைப்ரரியில் எந்த புக்கை நான் எடுக்கணும்னு அவர் கரெக்டாக எனக்கு சொல்லுவார். அந்த புக்கை நான் எடுத்துகிட்டு வந்து படிப்பேன். இப்படி அது வந்து ஷார்ட்டாக, அதாவது ரொம்ப தூரம் நான் தேடிட்டு போனேன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஆனால் அவர் என்ன பண்ணார், என்னை ஷார்ட்கட்டில் அமிச்சிட்டார். இந்த புக்கை படி, இதுக்கு அடுத்தது வைக்கும்போது அடுத்த புக்கை படி, அப்படியே என்னை வழி நடத்த ஆரம்பித்தேன்னா கரெக்டாக அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த கரெக்டான தேடலுக்கான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்க ஆரம்பிச்சுது. இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி வந்து பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள், அதாவது யோகங்கள் நிறைய வழிகளில் யோகாவில் நாங்கள் முன்னேறிட்டே வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2004க்கு அப்புறமா, இல்லை 2004க்கு அப்புறம் 2014 வரலோட வச்சுக்கலாம் நம்ம. இது வந்து என்னுடைய பக்தி காலம். பக்தியில் என்ன பகவான் செலுத்தினது, கர்மயோகத்தில் முதல்ல செலுத்திட்டாரு, அடுத்தது என்ன பக்தியில் செலுத்துறாரு. அப்போ தான் இந்த கோவில்கள் போகிறது, டூர் போகிறது, இப்படிலாம் நாங்கள் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சித்த வேதம்னு ஒரு புத்தகம் என்னுடைய பெரிய மாறுதலை உருவாக்கிச்சு. வடகரை சிவானந்தருது. அவரை தேடி போனோம், அவர்கிட்ட வித்தை வாங்கிக்கணும். அது ராமகிருஷ்ண மண்ணில் இருக்கும்போதே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதானந்த சுவாமிகிட்ட தீட்சை பெற்றுட்டேன். ஓகேங்களா. முதல்ல சொன்னேன், அதுக்கடுத்தது சித்த வேதமும் வாங்கி அந்த சித்த வித்தையும் வாங்கிட்டோம். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நானும் சரவணன் சொன்னேன்ல, இன்னொருத்தர் எனக்கு எந்த செலவாக இருந்தாலும் பார்த்துப்பாருன்னு சொன்னேன். அவரும் நானும் ஒன்றா போயிட்டு கிரியா யோகம் பிரக்ஞானந்தான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கோம். அது 3வது தீட்சை. இப்படி நாங்கள் வந்து எங்கள் இது வந்து ஆன்மீக பண்ணி யோகத்தில் ஒரே வந்து இந்த யோகம் சம்மந்தமாகவே வளர்ந்து நிற்குது. அப்படி வளர்ந்துனே இருக்கும்போது 2008 வந்து என்ன ஆகுதுன்னா, எங்கள் கசின், அதாவது எங்கள் பெரியப்பாவுடைய பையன் சம்பத்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு சொல்கிறாரு, நீ இந்த வாசி யோகம்லாம் போறியே, கணேஷ் சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு ஐசிஎஃப்ல, அவர்கிட்ட போனோன்னா உனக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார். என்னையும் கூட்டின்னு போயிட்டு கணேஷ் சுவாமியை அறிமுகப்படுத்தி விட்டார். அன்னியிலேருந்து எனக்கு கணேஷ் சுவாமி வந்து குருவாக நம்ம ஏற்றுக்கிறோம். அவர் தான் என்னை ஃபுல்லாக வழிகாட்டினார். நிறைய கேள்விகள், நமக்குள்ளே இருந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுத்தவர் யாருன்னா கணேஷ் சுவாமிகள் தான். நாமெல்லாம் நினைக்கிற விதமே வேறு. உண்மையாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற இந்து மதம் என்பது ஒன்றுமே கிடையாது. யூடியூப்லலாம் நீங்கள் பார்க்குறீங்களே, அதெல்லாம் இந்து மதமே கிடையாது. அவங்களும் வாயில் வந்ததுலாம் சொல்கிறாங்க. உண்மையான இந்து மதம்னா எங்கே இருக்குதுன்னா, மறைஞ்சி இருக்காங்க பாருங்கள் குருமார்கள், அவங்கக்கிட்ட தான் உண்மையான இந்து மதம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. அந்த கணேஷ் சுவாமி கிட்ட போன அப்புறமா தான் எனக்கு வந்து நிறைய ஐ ஓப்பனிங் ஆகுது, ஸ்பார்க்கு. இதை ஏன் இப்படி பண்ணுற, அது என்ன தெரியலையா, இதை யோசிக்கலையா நீ, ஏன்னையா இது இப்படி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே உடையுது. இன்னொரு பேரும் என்னென்னா, கணேஷ் சுவாமியுடைய முதல் சிஷ்யர்னா போலிவாக்கம் நித்யானந்தான்னு யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார், எல்லாருக்கும் தெரியும்ல. நிறைய யூடியூப்பில் சமீபத்தில் போலிவாக்கம் நித்யானந்தான்னு பார்த்தீங்கன்னா சென்னை தமிழில் பேசுவார். மலேசியாலெல்லாம் நிறைய டிவோட்டிஸ் அவங்களுக்கு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவரு என் குருவுடைய முதல் சிஷ்யர். நான் வந்து 7வது சிஷ்யன். ஓகேங்களா. 7வது சிஷ்யர். என்னுடைய சம்பத் வந்து 6வது சிஷ்யன். குருவாக மாறினது சிஷ்யர் இல்லை, குருவாக ஆக்குனதில் முதல்ல குருவாக்குனது நித்யானந்தத்தை. நான் வந்து 7வது குருவாக என்னை மாற்றினார். இதுதான் அவர் குருவாக மாற்றினதில் இருந்தது. அவர்கிட்ட போய் தான் என்ன ஆகுச்சுன்னா, எனக்கு வந்து யோகத்தில் வாசி யோகம்னா என்னது, குண்டலினி யோகம்னா என்னது, நாத யோகம்னா என்னது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எனக்கு பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னதோடு நான் அப்போ தேடல் வேறு மாதிரி, புத்தகங்கள் வேறு மாதிரி தேடி பார்க்கும் பொழுது நிறைய கேப் ஃபில் ஆகுது. இந்து மதத்தில் வந்து நாம் பார்க்குற விஷயங்கள் வேறு, இங்கே வேறெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது, ஐயோ இந்து மதத்தை நாம் நினைக்கிற மாதிரியே கிடையாது. சும்மா இடம் பொருள் ஏவன்னு சொல்லிடுறாங்க.
ஆமாப்பா இடத்த பார்த்து பேசணும் அப்படி இல்லை, அதுக்கு டீச்சிங்காக சொல்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் சொல்கிற பதில் வந்து உங்களுக்கு மட்டும்தான். அதனால் பொது வெளியில் சொல்லக்கூடாது. அகத்தியர் பாடல் எங்கள் கிளாஸ் வரவங்களுக்கு தெரியும். குருவே சொல்லும் பதி இன்ன இடமென்று குருவை சொல்லும் பரத்திலே விழியாதே பாவமாகும் அப்படின்னு அகத்தியர் வாணி கொடுக்குறாரு. நம்ம கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும். அந்த பாடலை யாருக்குமே வெளியில் வராது. ஏன்னா அந்த பாடலே சொல்றாரு, இப்படி ஒரு நன்னூல் இருக்கு என்று யாருக்கிட்டையும் விழியாதே, யாருக்கும் சொல்லாத அப்படின்னு அதை மறைச்சி வச்சிருக்காங்க. ஆனால் என் குரு மாடான்னு சொல்லிட்டு அதை சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் இருக்கு. இதெல்லாம் நீ படிச்சாதான் நல்லா புரிஞ்சிக்க முடியும். சும்மா வெளியில் சாமி கும்பிட்றோம், சுற்றி வரோம், விபூதி வச்சுக்கிறோம், பிரசாதம் சாப்பிட்றோம், இப்படியே இருக்காதீங்க. இந்து மதம் என்பது பெரிய ரகசியம். அப்படி கட்டி காப்பாற்றினால்தான் இந்த அந்நிய மதங்கள் எல்லாமே பெரிய பெரிய பலத்தோடு வந்திருக்கு. தெரியல, நம்மளை வந்து 1000 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க, 300 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் நம்ம மதத்தை அழிக்க முடிஞ்சுதா? அழிக்க முடியாது. ஏன்னா அந்த 7 கடலை தாண்டி 7 இதுவை தாண்டி அந்த இதை வச்சு உயிரை வச்சிருப்பான்னு நம்ம மந்திரவாதி படம்லாம் பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரி தான் இந்து மதத்துடைய மைய கருத்தை எங்கே வச்சுருக்காங்கன்னா அந்த மாதிரி எடுத்து போய் வச்சுருக்காங்க மகரிஷிகள். அதனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்து மதத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் உண்மையான இந்துக்களாக இருக்குமா போலி இந்துக்களாக இருக்கோம்னா நம்மளாம் போலி இந்துக்களாக இருக்கிறோம். நம்ம உண்மையான இந்து மதத்துடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது கணேஷ் சுவாமிகளுடைய வரலாற்றில் அவருடைய டீச்சிங்ஸில் எனக்கு என்ன அது நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டே வரேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி வருது, அவர் என்னை குருவாக மாற்றிட்டார். ஓகே நாகராஜ், நீ வந்து மற்றவங்களுக்கு உபதேசம் கொடுக்கலாம் அப்படின்னு என்னை குருவா 6வது குருவாக என்ன மாத்திரன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஓகே குருவா எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்னன்னா அவர்கிட்ட கேட்குறேன், நான் வந்து இல்லறத்தானு நான் எப்படி வாழ்கிறது அப்படின்னும் போது அவர் சொன்னார், அவர் வந்து ஃபீஸ் வாங்க மாட்டார். ஏன்னா அவர் ரயில்வே ரிட்டையர்டு, அவருக்கு வந்து பென்ஷன் வரும். ஆனால் நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா நீங்கள் ஃபீஸ் வாங்காமல் எடுக்கிறீங்க, நான் உபதேசம் எப்படி ஃப்ரீயாக தான் கொடுக்கணுமான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், உன்னை யார் ஃப்ரீயாக கொடுக்க சொல்கிறது, நீ கல்யாணம் பண்ணிட்ட, உன் குழந்தைய காப்பாற்றணும்ல, ஃபீஸ் வாங்குறது தப்பு இல்லை. ஏன்னா என் குரு எனக்கு 6 ரூபாய் வாங்கி தான் கொடுத்தாரு நடராஜ சுவாமிகள்னு சொல்கிறார். அவருடைய குரு நடராஜ சுவாமிகள் திருவிக்கா நகரில் அவருடைய சமாதி இருக்குது. கணேஷ் சுவாமி கிட்ட 6 ரூபாய் வாங்கி தான் அவர் தீட்சை கொடுத்தாரு. அப்போது அவர் 6 ரூபாய் 74 6 ரூபான்னா யோசிச்சுக்காங்க. ஓகேங்களா? அது தப்பு கிடையாது, ஃபீஸ் வாங்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். ஓகே, நீ அதே நேரத்தில் ஃபீஸ் வந்து உனக்கு என்ன இருக்கணும், நஷ்டத்தை உருவாக்கக்கூடாது, கொடுக்குறவனுக்கு கஷ்டத்தை உருவாக்கக்கூடாது. அவன் ஐயோ இவ்வளோ ஃபீஸா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃப்ரீயாக இதை நான் கொடுத்துடலாமே அப்படின்னு நினைக்கணும். அவன் கஷ்டம் இல்லாமல் கொடுக்கணும். நீ வந்து என்ன பண்ண, ஐயோ நான் இவ்வளோ கற்றுக் கொடுத்து வீணாக போயிட்டேனேன்னு நினைக்கக்கூடாது. உனக்கு நஷ்டமும் உழைப்பு நஷ்டமாகக்கூடாது, அவன் கொடுக்குற ஃபீஸில் அவன் கஷ்டப்படக்கூடாது. இதை மட்டும் நீ எத்திக்ஸாக வச்சுக்கோ. அடுத்ததான் சொன்னார், நீ 10 பேர் பாத்திர மருந்து பிச்சை போடு, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, 10 பேருக்கு கொடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு குருதீட்சை கொடுத்தாரு. இது வரல வந்து நான் சிஷ்யனாக இருந்த விஷயம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்றத பற்றி சொல்கிறோம். ஓகே, இது வரல புரிஞ்சுதுங்களா? இது வரல வந்து கர்மா முடிஞ்சிச்சு, பக்தி முடிஞ்சது. அடுத்தது 2004 2014 வரல பக்தி முடியுது. ஓகேங்களா? 2014 இருந்து தான் என்ன வருதுன்னா ஞான பாதைக்கு நான் வரப்போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா 2012 நான் முதல்ல என்ன ஆகுறேன்னா ஒரு இடத்த சிவன் கோயிலில் போய் உட்கார்றேன். சிவன் கோயிலில் போய் இனிமேல் வந்து என்ன பண்ண தனித்தனியாக எடுத்தால் யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் போய் சிவன் கோயிலில் வந்து பப்ளிக்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு நான் போய் என்ன பண்ணேன், பப்ளிக்கோட உட்காரணும்னு சொல்லிட்டு சிவன் கோயிலில் உட்கார்றேன். சிவன் கோயிலில் உட்காந்து முதல்ல கிளாஸஸ் ஃபார்மேட் பண்ணி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு என் கூட இருந்தது யார் அந்த கிளாஸ்க்கு என் கூட உதவி பண்ணது யார் அப்படின்னா இங்கே நரேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா முதல்ல நான் நரேஷ், நான் முதல்ல கிளாஸ் எடுக்கும்போது யாருமே இல்லை. அன்றைக்கி 8 மணிக்கு போய் நான் வரேன், செவ்வாய்ப்பேட்டிலேருந்து 8 மணிக்கு வந்து இருக்கிறேன், யாருமே கிளாஸ்க்கு வரல. அப்போ வந்து நான் சிவன் கோயிலில் போய் உட்காந்துட்டேன், யாரும் வரலன்னொன்னே வந்தேன்னப்பா யாருமே வரலப்பா, நான் கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன்ப்பா, நான் இனிமேல் நான் கோவிலில் தான்ப்பா எடுக்க போகிறேன், நான் இனிமேல் எங்கேயும் ரூம்லலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நரேஷ் வந்து தஞ்சாவூரில் இருக்கார். அவர் சொல்கிறார் அங்கேருந்து, ஆனால் இனிமேல் நீ அங்கேயே எடுனா, நான் வந்து இன்றைக்கி வந்து பரவாயில்ல நான் வரல, ஆனால் அடுத்த வாரத்துலேருந்து நான் வந்துடுவோம், அதனால் இன்றைக்கி நீங்கள் அதை முடிவு பண்ணிட்டீங்க அங்கேயே எடுங்கன்னு சொல்லிட்டார். அன்னியிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், கோவில் எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரே நிமிஷம் சரி.
அதுதான் என்னுடைய தொடக்கம். முதல்ல வந்து பப்ளிக்கு நம்ம போனோம் அப்படின்னு நினைக்கும் போது முதல் எனக்கு உதவியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நரேஷ் அங்கே கொடுத்த வாய்ஸ், நீங்கள் தாராளமாக எடுங்க, நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அந்த இது கொடுத்தது, ஊக்கத்தை கொடுத்து ஆரம்பித்தார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் வந்து உட்கார்ந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த வாரம் தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. அது முதல் முயற்சி பப்ளிக்கில் எடுத்தது வந்து இது ஒரு விஷயம். ரெண்டாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உபதேசம்னு பார்த்தாலும் வெளியாட்களுக்கு உபதேசம், ஏன்னா அறியாத முகங்களுக்கு உபதேசம்னா கூட முதல்ல ஒரு ஆர்த்தி அப்படின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் உபதேசம் கொடுத்தது யாராலன்னா நரேஷால தான் கொடுத்தோம். அதனால் உபதேசத்தை முதல்ல வாசியோக உபதேசம் அந்த புக்கு நோட் வச்சுப்பேன் யாராருக்கெல்லாம் கொடுத்தேன்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு பேர் ஆர்த்தி தான் இருக்கும். அது அந்த பொண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தி உபதேசம் வாங்க வச்சதும் நரேஷ் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸை பப்ளிக்கு நான் எடுக்கணும் அப்படின்றதுக்கு முதல் தொடக்கமாக இருந்ததும் நரேஷ் தான். அதனால் என்னுடைய வாழ்க்கையிலன்னு பார்த்தா நரேஷ் வந்து இந்த பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஆனால் நரேஷ்க்கு வந்து சின்னதாக இருக்காரு. ஓகே நரேஷ், என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா நீண்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, என் கூட வந்தவங்க எல்லாருமே இந்த முக்தியை நாடி தான் வந்தாங்க, வேறு கருத்து கிடையாது. எல்லாருமே முக்தியை நாடி தான் வந்தாங்க. எல்லாமே நம்ம ஒன்றா சேர்ந்து பயணித்தோம். ஆனால் என்னன்னா இங்கே கருத்து முரண்பாடுகள் வரும். ஏன்னா வரவங்களுடைய நோக்கம் வந்து முழுமையாக என்னன்னு நமக்கும் தெரியாது. அதே மாதிரி என் நோக்கம் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா விவேகானந்தருடைய தாட்டு தான் எனக்கு. ஏன்னா எனக்கு பகவான் அப்போ தெரியாது, நான் இன்னும் பகவானை பார்க்கல. இப்போ நான் 2012 இருக்கிறேன், இன்னும் பகவான் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய தாட்டு விவேகானந்தர் தாட்டு என்னது, இந்து மதத்தை காப்பாற்றினோம், தர்மத்தை நிலைநாட்டினோம், மக்களெல்லாம் எழுப்பிடணும் அப்படின்ற ஃபயரில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு வந்து எனக்கும் எப்படி இருக்குன்னா என் ஆர்கனைசேஷனை நான் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ இதில் சின்ன சின்ன ஓட்டைகளெல்லாம் நான் என்ன பண்ணோம், ஒன்று கட் பண்ணிடணும், இல்லை அடைக்கணும். அடைக்க முடிஞ்சால் அடைப்பேன், இல்லைன்னா அங்கேருந்து நான் என்ன பண்ணுவேன், எஸ்கேப் ஆகி வந்துடுவேன். இப்படி வந்து நான் என்ன பண்ணுறேன், 2012 இப்படியே கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் நான் கோவிலே ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 2 இயர்ஸில் என்ன ஆகுதுன்னா அப்படி நிறைய கோவில்களுக்கு நான் மாறிட்டேன். நிறைய கோவில்களில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா என் கூட இருந்தவங்க கிட்டேருந்து கருத்து வேறுபாடுகள் வருது. ஏன்னா எல்லாருடைய நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்குது. என்னுடைய நோக்கம் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் திணிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா கருத்து முரண்பாடுகள் வரும்போது விலக ஆரம்பிக்கும். அப்போது என் ஃப்ரெண்டு அவர் சொல்கிறார், ஒருத்தர், நாகராஜ் நீ இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆக மாட்ட, நீ வந்து முதல்ல தனியாக போ, இங்கேருந்து விலைக்கு நீ போனால் மட்டும்தான் நீ உனக்குன்னு ஒரு மேடையை உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். அது உண்மையாலுமே என்னுடைய ஆள் மனதில் படித்த ஒரு விதயம். அது வந்து எங்கள் சீனிவாசன், அதாவது பெருமாள் கோயிலில் நான் என்னைக்காவது லீவ் போட்டேன், கிளாஸ் எடுக்க முடியல, ஸ்ரீனிவாசன் தான் கிளாஸ் எடுப்பார். ஓகேங்களா, என்னுடைய கிளாஸை வந்து உள்வாங்கி என்னால் வர முடியலன்னா எனக்கு ஆல்டர்னேட்டிவ் யாருன்னா ஸ்ரீனு தான் கிளாஸ் எடுப்பாப்புல. அவரும் என்னுடைய பால்ய ஸ்நேகி தான், சின்ன வயசுலேருந்து இருக்கிறவர். 2012 கிளாஸ் எடுக்கிற ஆரம்பிச்சுலேருந்து என் கூட பயணித்தவர். இவர் இன்னொரு சிறப்பு என்னென்னா இப்போ இந்து மண்ணுடைய இந்த மத்திய சென்னை இருக்குல்ல, அதுக்கு தலைவராகவும் இருக்கிறார். அதனால் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முத்துக்களாக தான் வந்திருக்காங்க. ஓகேல, யாருமே இங்கே வந்து சாதாரண ஆளுங்களை ஏஜிவிபிக்கு வந்தவங்க எல்லாருமே முத்துக்கள் தான் வந்திருக்காங்க. பட் கருத்து முரண்பாடால் விலகிட்டாங்க, நிறைய பேர் விலகிட்டாங்க, சில பேர் பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா எல்லாமே நம்ம ஒன்றா எந்த நோக்கத்தில் முயற்சி பண்ணோம், முக்திக்காக வந்தோம். பட் அன்றைக்கும் வந்து நான் முழுமை அடையலை. ஏன்னா என்னுடைய நோக்கம் வந்து விவேகானந்தராக மாறுறது. ஓகேலா, ஆனால் எனக்கு அப்போ எனக்கும் தெரியாது. ஏன்னா நானும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும், ஃபவுண்டேஷன் பண்ணணும், அதை காப்பாற்றணும், அதை எல்லாருக்கும் கொண்டு போகணும். நாமளும் ராமகிருஷ்ணாமன் மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன் பண்ணணும், இஸ்கான் மாதிரி பண்ணணும், பெரியாள் ஆகணும், அப்படிலாம் ஒரு நாட்டம் அப்போ இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பகவான்கிட்ட வந்தோன்னா கொம்புலையே போட்டார் வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம் இல்லை. இப்போ என்ன ஆகுது, இந்த முரண்பாடுகள்னால என்ன ஆகுதுன்னா என்னோட சரியாக பயணிக்க முடியல. அப்போ தான் இவர் கரெக்டாக ஒரு சஜஷன் சொன்னார், எப்பா நீ குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டியிருந்தா வேலைக்கு ஆகாது, நீ வந்து ஒருத்தர் பகச, நீ வந்து உனக்கான பாதையை தனியாக வகுத்துக்கு, அப்போ மட்டும்தான் உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணார். உண்மையாலுமே அது ஒரு கோல்டன் வேர்ட்ஸ். என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சரியான நேரத்தில் சரியான ஒரு விதை எனக்கு போட்டார். அதனால நான் கரெக்டாக என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் கலண்டிட்டேன். இந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டி போகிறதுக்கான வழிகளை தேடிட்டே இருந்தேன்.
அதுக்கப்புறமா தான் இப்போ ஏஜிபிபி அப்படின்னு இந்த நிலைக்கு வந்திருக்கேன். அதனால் அந்த ஒரு முக்கியமான இடத்துல உனக்கு வழிகாட்டியாக அமைஞ்சு எனக்கு வழிகாட்டி, அதே நேரத்தில் இந்து மதத்திலேருந்து விலகாமல் சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி மத்திய சென்னைக்கு தலைவராக ஒரு ஆர்கனைசேஷனில் ஆகிறதுன்றது சான்ஸே கிடையாது, யாராலையும் முடியாது. ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மாவட்ட தலைவர் ஆக முடியுமா? ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு இப்போ நாம் இருக்கிற இந்த மத்திய சென்னைக்கு மாவட்ட தலைவர் இந்து முன்னணிக்கு யாருன்னா அவர் தான். இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம டைவெர்ட் பண்ணிட்டு வரும்போது எனக்கு இன்னொரு இடத்துல வந்து இப்போ நம்ம கோவில்களில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இப்போது இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னும்போது கரெக்டாக எனக்கு ஒரு வாய்ப்பு வருது. என்ன வருதுன்னா, கோபாலகிருஷ்ணன் இன்றைக்கி வரல இல்லைங்களா? வந்தாரா மறுபடியும்? இன்னும் வரல. ஓகே. கோபாலகிருஷ்ணன் ஒரு அன்பர், அவர் வந்து ரமண பக்தர். கொளத்தூரில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரமண ஞான சபை அப்படின்னு நினைக்கிற பேர் எனக்கு கரெக்டாக தெரில. சூரியபிரகாஷ் என்ன பேர் அது? அந்த ஞான சபை பேர் என்ன? ரமன் ஞான சபை. அப்படி பேரில் வந்து கோபாலகிருஷ்ணன்ஜி வந்து ஒரு சபையை நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாரு, பகவானுடைய ஜெயந்தி நிகழ்ச்சி பண்ணுறாரு. இப்போ தான் பகவான் உள்ளே வராரு. ஒரு ஜெயந்தி நிகழ்ச்சி பண்ணுறாரு. எங்கன்னா திருவிக்கா நகரில் கோமதி அம்மன் ஆலயம் தெரியும், அதுக்கு மேலே வந்து ஒரு இன்சிடெண்ட், ஒரு நிகழ்ச்சி. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்றாரு, நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கோவிலில் பார்க்குறாரு, நல்லா பேசுகிறீங்க. யாரும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் உட்காந்து 120 பேர் உட்காந்துருவாங்க. 2 பேர் பேச 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 பார்த்தீங்கன்னா கூட்டம் சேர்ந்துடும். அந்த மாதிரி சேர்த்த உடனே ஆச்சுன்னா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, பகவானை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு என்னை இன்வைட் பண்ணுறாரு. நான் சொன்னேன்ப்பா, எனக்கு பகவானை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் யாருன்றது அவருடைய போதனை மட்டும்தான் தெரியும். மற்றபடி திருவண்ணாமலையில் ரமணர் இருக்காரு தெரியும், எனக்கு வந்து பகவானுடைய எந்த விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னா அவர் என்ன பண்ணார், சரின்னு ஒரு 7 புத்தகங்களை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்து இதெல்லாம் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டிசம்பரில் கொடுக்குறாரு. ஜனவரி 6ஆம் தேதி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு போகிறார். நான் அந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக பகவானுடைய புக்ஸை எல்லாத்தையும் படிக்கிறேன். பகவானுடைய கடிதங்கள், வசனாமிர்தம், உள்ளது 40, அனுதினமும் எல்லா புக்கையும் படித்து முடித்த உடனே இத்தனை நாளாக நம்ம எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருந்தோமே, இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஆழமாக ஒரு விதை வருது எனக்கு. எங்கே சூரியனை வச்சுட்டு விளக்கு பின்னாடி சுற்றி இருந்துக்கிறோம் நாம் அப்படின்னு நினச்சி, நம்ம தமிழ்நாட்டில் தமிழராக பிறந்து நம்மளுடைய திருவண்ணாமலையில் வாழ்ந்த பகவானை விட்டு நம்ம எங்கெங்கேயோ தேடி இருக்குமே சொல்லிட்டு கரெக்டாக என்ன பண்ணோம். அப்போ தான் 2013 ஜனவரி 6ஆம் தேதி கரெக்டாக வந்து அது கோயின்சிடன்ட் பாருங்கள், ஜனவரி 6 என்னுடைய குழந்தைக்கு பர்த்டே அன்றைக்கி கரெக்டாக அந்த நிகழ்ச்சி அசம்பிள் ஆகுது. அப்போ தான் பகவான் ஃபஸ்ட்டு நான் தாண்டா உன் குரு அப்படின்றதுக்கு முதல் இன்டிமேஷன் கொடுக்குறாரு. எனக்கு ஆச்சரியம், ஜனவரி 6ஆம் தேதி வருது, நம்ம வந்து வாசுகியுடைய பிறந்த நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அன்றைக்கி தான் நிகழ்ச்சி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டம் கம்மியாக இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் வந்துச்சு. அந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே கோபாலகிருஷ்ணன்ஜி எனக்கு சொன்னார், ஜி எப்பயுமே பார்த்தீங்கன்னா 60 பேரை தாண்டாச்சு ஜி அங்கே நிகழ்ச்சி, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடே பத்தலை ஜி, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துட்டாங்க ஜி அப்படின்னு சொல்கிறாரு. பட்டு நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு. அது என்னால் தான் நான் சொல்ல வரல, நிகழ்ச்சி நல்லா இருந்தது. பகவானுடைய அருள் அங்கே இருந்திருக்கு, நிறைய கூட்டம் வந்திருக்கு. அங்கேருந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. என்ன ஆகுதுன்னா 2013 என்ன ஆகுதுன்னா டேர்னிங் பாயிண்ட். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறார், ஓகேங்களா? சத்யநாராயணஜி வந்து அந்த கீழேருந்து கேட்குறாரு, மேலே ஏதோ ஸ்பீச் போதே அப்படின்னு கேட்குறாரு. மேலே வந்து பார்க்குறாரு, அங்கே அறிமுகப்படுத்திக்கிறாரு. இந்த மாதிரி உங்களை மாதிரி தான் என்னை வந்து கை கொடுத்தாரு, சத்யநாராயணன் பேசினார், போயிட்டாரு. எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை, ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்கும்போது எனக்கு பதிவாகலை. அதுக்கப்புறமா எங்கே கிளாஸ் நடக்குதுன்னு கேட்டோன்னே நேராக வந்து கொளத்தூரில் வந்தார். அப்புறம் பெருமாள் கோயிலுக்கும் வந்துட்டார். பெருமாள் கோயிலில் வந்து அவரு மட்டும் வரல, அவங்க மனைவியும் கூப்பிட்டு வந்தார், அந்த டீமையே கூப்பிட்டு வந்துடுறாங்க. உமா மேடம் அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. உமா மேடமும் எனக்கு ஒரு சகோதரி தான். அவங்க இன்னைக்கு இல்லை, மிஸ் பண்ணவங்கள அவங்களும் ஒருத்தர். ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்த ஒரு அன்பர் அவங்கெல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து என்னுடைய கோவிலில் கிளாஸ்லேருந்து என்னை வேறு இடத்துக்கு தூக்கின்னு போகிறதுக்காக வந்துட்டாங்க. பகவான் அமிச்சிட்டாரு, வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து என்ன பண்ணார், அவர் சொல்கிறாரு, ஜி நீங்கள் இங்கெல்லாம் எடுக்காதீங்க, இங்கெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா சும்மா உட்காருவாங்க போவாங்க. அதுக்கும் பார்த்தோம், 10 ரூபா வசூல் பண்ணி பிரசாதம் கொடுக்கலாம் பார்த்தா 10 ரூபா வர மாட்டேங்குது. ஏப்பா 10 ரூபா கூட கொடுக்க மாட்டீங்க,
இந்த இந்த கிளாஸுக்கு நீங்கள் விலை மதிப்பே இல்லாத கிளாஸை நீங்கள் சும்மா தூக்கி போட்டுங்க விரயம் பண்ணி நிற்கிறீங்க, இது தப்பு ஜின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு அவர் வீட்லேயே கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி எனக்கு என்ன பண்ணுறாரு, ஃபீஸ் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுப்பார். இதை அவர் முதல்ல பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ தான் எனக்கு முதல்ல இன்கம் வருது. அதுக்கு முன்னாடி வரல எனக்கு இன்கம் கிடையாது. ஓகேங்களா, நான் வந்து ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுத்திருந்தேன். இப்போ 2012 இன்னொரு நிகழ்ச்சி சொல்லணும், அதையே நான் சொல்லிடுறேன். 2012 வந்து இன்னொரு நிகழ்ச்சி என்னென்னா, நான் முதல்ல இந்த கிளாஸ்க்கு வந்து எடுக்க போகிறேன், பப்ளிக் எடுக்க போகிறேன். எடுக்கும்போது வந்து பார்த்த சாதி சொன்னல, அம்மா உனக்கு வந்து புடவை பிஸ்னஸ் பண்ணிக்கோ, அவன் ரூட் மாறி போச்சு, அவனை நீ உன் பக்கம் வலிக்காதுன்னு சொன்னாரா. எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் புடவை பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் அவங்க இன்கம் பண்ணாருன்னு நான் சொல்லிட்டேம்மா, என்னை இதோட நீ வந்து எதிர்பார்க்கக்கூடாது. யாராவது மனைவிகள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் கணவர் இப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு யோசிச்சு பார்த்துக்கங்க. இதுக்கப்புறமா நான் சம்பாதிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு நான் சம்பாதிக்க மாட்டேன். 5 வருஷத்துக்கு அப்புறமா நான் கட்டாயமாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். இது வரல என்னை நீங்கள் டிபெண்ட் ஆகக்கூடாதுன்னு என் மனைவி கிட்ட சொன்னேன். என் மனைவியும் சொன்னாங்க, ஓகே நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து யாரும் எந்த மனைவியுமே சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா. இன்னொரு விஷயம், தாடி விட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டு தாடி விட்டால் ஒத்துப்பீங்க? பெண்களை கேட்குறேன் நான். ஒத்துக்க மாட்டீங்க, கரெக்டு தானே? ஆனால் தாடி விட போகிறேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஓகே, இதுதான் வந்து எனக்கு கிடைத்த ஒரு மனைவி. ஓகேங்களா, அந்த மாதிரி எனக்கு பகவான் கொடுத்த மனைவி. இந்த வழியாக தான் நம்ம பயணிக்கிறோம். இங்கே என்ன ஆகுதுன்னா, 2012 2013 பகவான் உள்ளே வர்றாரு. அவருடைய கிளாஸு பகவானை பற்றி ஸ்பீச் கொடுத்துட்டேன். அங்கே சத்யநாராயணஜி முதல்ல அறிமுகம் வர்றாரு. சத்யநாராயணஜி என்ன பண்ணுறாரு, இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு குமரேஷ்ஜி, சீனிவாசன்ஜின்னு அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க திருவிகா நகரில், வெங்கடேஸ்வரா ஹால்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோமதி அம்மன் ஆலயத்தில் நான் பேசும்போது கோபாலகிருஷ்ணன் எனக்கு ஒரு கவரில் வந்து 1500 வச்சு கொடுத்தாரு எனக்கு. அது திறந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைமு பகவான் ஸ்பீச்சை கொடுத்த அன்றைக்கி தான் கையில் பைசாவை நான் சம்பாதிக்கிறேன். அது முன்னாடி வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். வேலை எனக்கு வேணாம் ரிசைன் பண்ணிவிட்டு, இன்கம் கிடையாது, குரு ஆக்கிட்டாரு. ஆனால் எனக்கு யாரும் வருமானம் கொடுக்கல. ஆனால் நான் ஃப்ரீயாக தான் எடுத்துன்னுக்கிறேன். ஆனால் முதல்ல எனக்கு இன்கம் யார் கொடுக்குறான், பகவான் கொடுக்குறாரு. கோபாலகிருஷ்ணன் மூலிமா ஒரு கவரில் போட்டு 1500 ரூபா கொடுக்குறாரு. இது ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒருத்தர் இன்கம் கொடுக்குறாங்கன்னா, சத்யநாராயணஜி, சீனிவாசன்ஜி இவங்கெல்லாம் ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த கிளாஸில் தான் குமரேஷ்ஜி அட்டன் பண்ணுறாரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் குமரேஷ்ஜி உள்ளே வராரு. அங்கே வந்து என்ன பார்த்து நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே மிச்சம் இருக்கிறத வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யார், சத்யநாராயணஜியும் சீனிவாசன்ஜியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சீனிவாசன்ஜி சொல்கிறார். அப்போ எனக்கு சீனிவாசன்ஜி அப்போ தான் அறிமுகம், முன்னாடி தெரியாது. சத்யநாராயணஜி தெரியும். என்னப்பா பண்ணலான்னு சீனிவாசன்ஜி சொல்கிறாரு, அது ஜி கொடுத்துடலாம் அப்படின்றாரு. அப்போ எனக்கு கொடுக்குறாங்க. அதுதான் 3000 ரூபாய் ஒரு கவரில் போட்டு கொடுக்குறாங்க. இது என்னுடைய 2வது வருமானம். இதுக்கு முன்னாடி வரல எனக்கு எந்த வருமானம் கிடையாது. அப்போ தான் இந்த ஆன்மீக பாதையில் 2வது வருமானம் 3000 ரூபாய் வருது. அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள் பண்ணும்போதெல்லாம் சத்யநாராயணஜியும் தனலட்சுமி அம்மாவும் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து பிரம்மாவும் சரஸ்வதியும் மாதிரி. இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்குனது யாருன்னா பிரம்மா சரஸ்வதி. உண்மையிலே தனலட்சுமி அம்மாவும் சரி, சத்யநாராயணஜியும் சரி, எந்த ஒரு வேறுபாடுமே பார்க்காம எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டை கொடுத்து இந்த விஷயங்களை கொண்டு போகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அதை கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துலேருந்து அந்த அடுத்தடுத்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு வருது. என்ன அதுன்னா, நம்ம ஆர்கனைசேஷனை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிலாம் போகும்போது அடுத்தது குமரேஷ்ஜி வரார். குமரேஷ்ஜி, ஸ்ரீலேகா அம்மா, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களும் இன்னொரு சைடு, இவங்க 2 பேரும் உதவுறாங்க. இவங்க இந்த குரூப்பில் சேர்ந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது, அவர் தான் சொன்னேன் பேர் வைக்கிறதுலாம், நாகராஜ் பேர் வேணாம் அதெல்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் சொல்லி பேரை மாற்றினதெல்லாம் குமரேஷ்ஜி. அவருடைய பயணம், அவருடைய விஷயம். 3 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. நான் தனித்தனியாக ஏன் சொல்கிறேன்னா, என் கூட இருக்கிற தொடர்புக்காக சொல்கிறேன் தவிர 3 பேரும் மும்மூர்த்திகள் தான். ஓகேங்களா, 3 பேரும் நம்ம பிரித்து பார்க்க வேணாம். 3 பேரும் மும்மூர்த்திகள் தான். யார்? சத்யநாராயணஜி, குமரேஷ்ஜி, சீனிவாசன்ஜி, 3 பேருமே மும்மூர்த்திகள். இன்றைக்கி ஆத்ம ஞான வித்யாபீடம்னு ஒன்று இங்கே இருக்குதுன்னா இதனுடைய காரியகர்த்தா யாருன்னா அவங்க தான். அவங்க 3 பேர் இல்லைன்னா இங்கே இந்த அமைப்பே கிடையாது. ஏன்னா நாங்கள் கோவில் ஆரம்பிக்கும் போது பேர் வந்து அமிர்தம் யோகா மிஷன், எங்கள் கைடுடைய பேரை வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். ஓகேங்களா, அந்த பேர் வந்து அப்போ இருந்துச்சு. பட் அது அப்புறமா அதை நம்ம பெருசாக அதை கண்டினியூ பண்ணல. ஆர்கனைசேஷன் அதே பேரை மாற்றும் போது ஆத்ம ஞான வித்யாபீடம் மாறும் பொழுது இதுக்கு வந்து 3 முக்கியமான நபர்கள்லாம் இவங்க 3 பேர் தான்.
இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, வேறு மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் லெவலில் கொண்டு போகிறாங்க. இப்போல்லாம் எனக்கு வந்து ஓகே, விவேகானந்தருடைய நோக்கத்தில் நாமளும் போயின்னு இருக்கிறோம், இப்படி போயின்னு இருக்கிறோம். இந்த இடத்துல என்னென்னா, என் நோக்கம் ஆசை இருக்காங்க, என்ன இருக்குது, அவர் ஆர்கனைசேஷன் பண்ணணும். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசை வச்சுக்கிட்டீங்கனாலே இங்கே ப்ராப்ளம் தான். இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்னும் பகவான் என் கூட மேட்ச் ஆகலை. இது வந்து இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நான் பகவான் கிட்ட போயினே இருக்கேன். திருவண்ணாமலைக்கு போக ஆரம்பிக்கிறேன், ரமணாசிரமத்தில் தங்க ஆரம்பிக்கிறேன். அங்கே அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார், நான் தாண்டா அவங்க குருன்னு அறிமுகப்படுத்துகிறார். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. 2014 அப்புறமா 2015 வரும்போது தான் பகவானை எடுத்து வந்து முன்னாடி வச்சிட்டோம். எங்கள் ஆர்கனைசேஷனில் இனி பகவான் தான் அப்படின்னு ஃபோட்டோ வைக்கிறோம். ஒரு செவ்வாய்ப்பேட்டையில் ஒரு வீடு எடுத்துக்கிறோம் வாடகைக்கு. இதில் அது ஃப்ளோ காட்டியிருக்கோன்னு இருக்கிறேன். ஜி காட்டுறீங்களா? சூப்பர் சூப்பர். அங்கே ஒரு வீடு வாடகை எடுக்கிறோம். அந்த வீடு வாடகைக்கு வந்து இவங்க 3 பேர் தான் ஸ்பான்சர்ஸ். அந்த வீடுக்கு வந்து வாடகை அவங்க தான் கொடுப்பாங்க. அந்த இடத்துல தான் கிளாஸ் நடக்கும். கிளாஸில் வரும்போது ஃபீஸ் கலெக்ட் பண்ணி கிளாஸ் நடக்கும். அப்போ தான் செகண்ட் வெர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கிறதுல நிறைய பேர் அங்கேருந்து வந்தவங்க தான். அவங்க வராங்க. அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம யோகா இந்தியா மிஷன் வந்து நல்லா வாழ்ந்துருது. அப்போ யோகா முக்கியமாக பண்ணுவோம். யோகா தான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். யோகாவை கொடுத்து கிளாஸஸ் எடுப்போம். அப்போ கணேஷ் சுவாமியோடைய கிளாஸு யோகா இருக்கும். பகவானுடைய தேரி உள்ளே வரல. பகவான் இப்போ தான் உள்ளே வர்றாரு, தேரி உள்ளே வரல. அது என்ன ஆகுதுன்னா, நான் இன்னும் எனக்கு அந்த ஆசை இருக்குது, நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணணும், பெருசாக பண்ணணும் அப்படின்னும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த தாட் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணி போக முடியல. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேரை புண்படுத்திட்டு இருக்கேன். உண்மையில நான் இங்கே எல்லாரும் முன்னாடியும் நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? எல்லாரிடத்துலையும் உங்களை நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஹட் பண்ணியிருப்பேன். ஆனால் அதனுடைய நோக்கம் என்னென்னா, என்னுடைய விருப்பம் அங்கே எதுவுமே இல்லை. ஹிந்து தர்ம ரக்ஷனா அப்படின்ற ஒரே நோக்கம் தான். நான் இதுவரையிலையும் சொல்கிறேன், யார் மனசையும் நான் புண்படுத்தியிருக்கேன்னா அங்கே என்னுடைய சுயநலம் இருக்கவே இருக்காது. இருந்ததுன்னா எனக்கு தெரியும், என்னுடைய ராமகிருஷ்ணனும் விட மாட்டார், என் அமிர்தலிங்க சுவாமிகளும் விட மாட்டார், இப்போ பகவானும் விட மாட்டார். அதனால் என்னுடைய சுயநலம் அங்கே இருக்காது. அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் செய்வேன். அதனால் யாரையாவது புண்படுத்தி இருந்தால் நான் இங்கே நான் மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா நம்ம ஒரு தாண்டி இங்கே வந்திருக்கோம், எல்லாரையும் நம்ம கூப்பிட்டுருக்கோம். இப்போ வந்தவங்களும் சரி, நான் யாராவது புண்படுத்துறதுன்றது ஒன்று தெரியாமல் நடந்துடும், அந்த சுச்சுவேஷனில் நடந்துடும். வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், வீட்டில் சண்டை போட்டு வந்திருப்போம், அந்த கோபத்தை காட்டுறது அந்த மாதிரிலாம் நடக்கிறது இயல்பு. நானும் சம்சாரி தானே, ஓகே, நானும் கோவம் தானே போடுவேன். வீட்டில் வந்து எப்போ வீட்டில் கிளம்பும் போது லேட் ஆகிடும், அப்போ தான் டிஃபன் போடுவாங்க, ஏமா ட்ரெயின் மிஸ். அது மாதிரி கோச்சிங்கன்னு நான் திரும்பி போயிடுறேன்னு சொல்லிட்டு கூட ஒரு நிகழ்ச்சிக்கு சொன்னேன். கலாமடத்துக்கு தெரியும், கலாமடம் ஃபோன் பண்ணுறாங்க, எங்கேயாச்சும் இருக்கீங்க? இல்லைம்மா நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டேன். ஏமா உங்களுக்காக நான் வந்து இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் என்ன திருவண்ணாமலைக்கு போகிறேன்றீங்க, நீங்கள் அங்கே கேப்பாவது புக் பண்ணின்னு வரணும் அப்படின்னாங்க. நான் டிக்கெட் கூட எடுத்துட்டேன் திருவண்ணாமலைக்கு. ஏன்னா லேட் ஆகிடுச்சு. லேட்டாக போகிறது எனக்கு பிடிக்காது. லேட் ஆகிடுச்சு, இப்போ இந்த நிகழ்ச்சியே வேணாம், நான் போகல, ஏதோ ஒரு சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஆகுது, அவங்க ஜிஜி நீங்கள் வரணும், பரவாயில்ல, நீங்கள் கேப்பாவது புக் பண்ணின்னு வாங்க அப்படின்னு சொல்லினாங்க. சரின்னு அப்புறம் லேட்டாக தான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு சூழ்நிலை காரணமாக வந்து நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இதை கோவப்படுறதுக்கான காரணங்கள், நான் ஹட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இதில் வந்து 2வது தாட் தர்ம ரக்ஷனான்றது தான் எனக்கு இருக்குது. எனக்கு முக்தி பற்றி பெரிய ஈடுபாடு கிடையாது. முக்தி நாட்டம் இருக்குது, ஆனால் உண்மையான முக்தி வந்து கரெக்டாக எனக்கு புரியல. அது வரல, புரியல. பகவான் என்ட்ரி வரல, எனக்கு மோட்சம் எனக்கு புரியல. முக்தி எனக்கு தெரியும், ஏன்னா யோகத்தில் முக்தி கிடைக்கும், யோகத்தில் மோட்சம் கிடைக்காது. இதுவே எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா பகவான் வந்த பிறகு தெரிஞ்சுது. முக்தி என்பது யோகத்தினுடைய உச்சம் எதுனா முக்தி தான். ஆனால் அங்கேருந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் மோட்சம் கிடைக்கும். இது பகவானுடைய போதனை. நீ என்ன பண்ணாலும் சரி, கர்ம யோகமாக இருக்கட்டும், பக்தி யோகமாக இருக்கட்டும், யோக மார்க்கமாக இருக்கட்டும், உன்னை கடைசியாக கொண்டு போய் நிறுத்தும். ஆனால் அங்கே தன்னை அறிஞ்சாதான்ப்பா உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னது வந்து பகவானுடைய போதனை. இதெல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, நான் வந்து இந்த நிறைய மனக்கசப்புகள் உருவாகுது, கருத்து முரண்பாடுகள் வருது. ஏன்னா நானும் மனுஷன்தான் இல்லை, அந்த இடத்துல முரண்பாடு. ஆனால் எனக்கு என்னென்னா, பகவான் உள்ளே வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் போயிட்டேன். திருவண்ணாமலையில் போய் 3 இயர்ஸ் இருந்தேன். திருவண்ணாமலையில் வாழ்ந்து அங்கேயே இருக்கும்போது எனக்கு பகவானே என்ன பண்ணுறாரு, எனக்கு லெசன்ஸ் கொடுக்குறாரு, நிறைய லெசன்ஸ் கொடுக்குறாரு. அந்த லெசன்ஸில் தான் எனக்கு நிறைய பக்குவம் கிடைக்குது. இந்த உலகத்தை உன்னால் திருத்த முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், உன் மனைவியும் உன் குழந்தைய கூட நீ திருத்த முயற்சி பண்ணாத. நீ வந்த வேலையை பாரு. நீ திருத்த முயற்சி பண்ணனா உன் டைம் வேஸ்ட். இதெல்லாம் யார் கொடுக்குறா? பகவான் கொடு. அடப்பாவி, நான் உலகத்தையே திருத்தணும்ல ட்ரை பண்ணிருக்கிறேன், எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணியிருக்கிறேன் நானுன்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா அவர் என்னை வழி நடத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இங்கே எதையும் மாற்ற முடியாது, இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கணும். நாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணுமே தவிர இருக்கிறத நீ மாற்ற முயற்சி பண்ண
அவ்வளோதான், நீ பலி கடாவாக ஆயிடுவ அப்படின்னு சொல்லி பகவான் கொம்புலையே போட்டார். நிறைய கொம்பில் அடி வாங்கியிருக்கேன் நான். இதெல்லாம் அடி தான். நீ எங்கே உலகத்தை திருத்துற? அது இது ஃபஸ்ட்டு சுவாமி விவேகானந்த தர்மரக்ஷனா தாட்டையே தூக்கி போடு. உனக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான்ட்டார் அவர். உன் பிரச்சனையே என்ன? தர்மரக்ஷனா தான். அதை விட ஃபஸ்ட்டு சத்திய தரிசனா பண்ணு, சத்தியத்தை உணர்ந்துரு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு? விவேகானந்தர் சத்தியத்தை உணர்ந்துட்டாரு, அவரு போய் இது ரட்சணை பண்ணுறாருன்னா கரெக்டு. நீ இன்னும் பாதி பாடத்தில் வந்து 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிவிட்டு நீ 100 மார்க் எடுத்த மாதிரி நீ போய் சொல்லி கொடுத்தா எப்படி? அப்போ முதல்ல 100 மார்க் நீ எடுறான்னு சொன்னார். அப்போ தான் தெரியுது, ஓ இவ்வளோ விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கான்னு. பகவான்கிட்ட போனவுடனே தான் இன்னும் இப்போ கணேஷ் சுவாமி கிட்ட தெரிஞ்ச விஷயங்கள் கூட ஒன்றுமே இல்லைன்னு பகவான்கிட்ட போனவுடனே தான் தெரியுது. அப்போ எல்லாத்தையுமே எனக்கு கரெக்டாக போதிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகவானுடைய எல்லா விஷயமும் என்னால் வந்து போதிக்க முடியும். அது ப்ராக்டிக்கலாகவும் என்னை அனுபவிக்க வச்சார். அதான் அவருடைய கிரேஸ். என்னென்னா தியரிட்டிக்கலாக மட்டும் கிடையாது, பகவானுடைய நான் யார் விசாரணையை வந்து ப்ராக்டிக்கலாகவும் உணர செஞ்சுருக்கார். ஓகேலா? இது வந்து நீங்கள் எங்கள் சீனியர்ஸ் கிட்ட நம்ம கேட்டோம்னா தெரியும், எப்படி இப்போ கிளாஸ் இருக்குது, இப்போ நடத்துகிற கிளாஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்போ பகவானுடைய மோட்சத்தை பற்றி 100% மார்க்கோட நீ கிளாஸ் எடுக்கும்போது எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ கிளாஸ்க்கு ஒரு அன்பரில் கேட்டிங்கன்னா தெரியும். நம்ம கடைசி நிகழ்ச்சியாக அது பண்ண போகிறோம், அப்புறம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் முக்கியமான இந்த ஆத்மஞான வித்யாபீடத்தினுடைய மும்மூர்த்திகள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவங்க 3 பேரும் என்னால் மறக்க முடியாது. அதே மாதிரி அவங்க மனைவியரையும் என்னால் மறக்க முடியாது. 3 பேருமே எனக்கு வந்து தாய் மாதிரி தான். ஏன்னா என் லட்சியத்துக்கு துணையாக இருந்தாங்க, இந்த ஆர்கனைசேஷனுக்கு துணையாக இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 பேருடைய மனைவியும் வந்து எனக்கு தாய் மாதிரி தான். அவங்களும் என்னை வந்து பார்த்திங்கன்னா குருன்னு மதித்து எனக்கு அவ்வளோ அன்பு செலுத்துனாங்க. அந்த அன்புக்கு வந்து ஈடே கிடையாது, அதில் எங்கேயுமே கிடைக்கவும் கிடைக்காது. இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம். இந்த தான் என்னென்னா இந்த என்னுடைய கருத்து முரண்பாடுகளால் நிறைய நான் வந்து இழந்திருக்கேன். நான் உங்கள் எல்லோரும் முன்னாடி நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், எல்லாருமே மறுபடியும் வாங்க. உண்மையான முக்தி உங்களுக்கு வேணும்னா நான் தர தயாராக இருக்கிறேன். நானும் சொல்லக்கூடாது, உங்களை கையை பிடிச்சி பகவான் கிட்ட ஒப்படைக்க நான் தயாராக இருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இங்கே பகவான் தான் டிரைவரு, கப்பலை நான் ஓட்டல, நான் ஒரு கண்டக்டர் தான். பஸ்ஸில் ஏறினாப்பா டிக்கெட் கொடு ஃபீஸ் கொடுன்னு வாங்கிட்டு உங்கள் கையை பிடிச்சி பகவான்கிட்ட விட்டேன்னா பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சார். பகவானுடைய மொழியை உங்களுக்கு நான் புரிய வைப்பேன். ஓகேங்களா? அதுதான் என்னுடைய வேலை. பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கர்ணகுமார் இருக்கார், அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஆனந்த்ஜி இருக்கார். கர்ணகுமார்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயந்தான், டக்குன்னு புரிஞ்சு போச்சு அவருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த சுவைச்சு இருக்காங்க, அந்த நிலையை சுவைச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் இப்போ நம்ம கிளாஸில் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க. அதனால் என்னுடைய வேண்டுகோள் வந்து நான் இங்கே வச்சிடறேன், எல்லாருமே என்னை நம்பி முக்தியை நாடி வந்தீங்க, நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதனால் என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னென்னா, உண்மையாலுமே இல்லறத்துலேயும் இருங்க, துறவிலாம் வேணாம், ஆனால் உங்களுக்கு ரைட் பாத்தை வந்து என்னால் காட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? எனக்கு இதில் சந்தேகமே இல்லை. எது இந்து மதம் சொல்லுதோ 100% என்னால் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். சொல்கிறது மட்டும் இல்லை, புரிய வைக்க முடியும் அப்படின்றது என்னுடைய தீர்மானம். ஓகேங்களா? அதனால் உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுருக்கிறது என்னென்னா, விட்டவங்க எல்லாமே திரும்பி வாங்கன்றது. அதில் இன்னும் சிறப்பு என்னென்னா, உங்களுக்கு விட்ட போனவங்க எல்லாருக்குமே பிள்ளையார் சொல்லியாக யார் போட்டாங்கன்னா கலா மேடமும் சீனிவாசன்ஜியும் போட்டாங்க. சீனிவாசன்ஜி பார்த்தீங்கன்னா புது கிளாஸில் இப்போ ஜாயின் பண்ணுறாரு. கலா மேடம் இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னம்மா எல்லாம் முடிச்சு திருப்பி ஆரம்பிக்கிறீங்க? இல்லை ஜி, நாங்கள் மறுபடியும் படிக்கிறோம் ஜி, முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோம், அந்த பரோட்டா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன மறுபடியும் படிக்கிறோன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வேணும். இந்த அகந்தை வேணாம் நமக்கு. நாம் போகிற நோக்கம் உன்னதமான நோக்கம்ல, முக்தின்ற உயர்ந்த நோக்கத்துக்கு போகிறோம். இதில் எனக்கு என்ன ஈகோ இருக்குது? நமக்கே இதுக்கு ஈகோ? நம்மளுக்குள்ளே என்ன என்ன பங்காளி சண்டையா? நாம் உன் சொத்து எனக்கு, என் சண்டை சொத்து உனக்கா? நம்ம எல்லாருமே ஒரே நோக்கத்துக்கு வந்தோம். அதனால் நம்ம எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓகேங்களா நாம் வந்து விலகி இருக்கலாம். இன்றைக்கி பயணிச்சிருக்கிற நண்பர்கள், விலகி இருக்கிற அனைவருக்குமே நான் கேட்டுக்கிறது என்னென்னா, அனைவருமே வாங்க, உண்மையான முக்தி உண்மையான மோட்சம் எதுன்றதை நான் சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். என்னை சொல்லித்தர வைக்கிறதுக்கு பகவான் தயாராக இருக்கிறாரு. ஓகேங்களா? அவருடைய கைடு தான் நான் உங்களை கூப்பிட்றதுக்கு காரணம். நான் உங்களை கூப்பிடலன்னா அவர் என்னை பெரம்பல் அடிப்பார். உன்னை நம்பி வந்தாங்க, நீ என்ன விட்டுட்ட அப்படின்னு என்னை கேட்பார். அதனால் வந்து நான் இந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு எல்லாரையுமே நான் மறுபடியும் கூப்பிட்றேன். எல்லோரும் மறுபடியும் வாங்க. ஓகேங்களா? மறுபடியும் இனிஷியல்லேருந்து படிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டைரக்ட் கிளாஸில் படித்தது வேறு, அது 35 மார்க் எடுத்த நாகராஜ் சொல்லி கொடுத்த பாடம்.
இப்போ நான் சொல்லித்தர பாடம் என்பது 100 மார்க் எடுத்திருக்கிற யோகானந்தா சொல்லித்தர பாடம். ஓகேங்களா? இப்போ அட்டன் பண்ணி பாருங்கள், அந்த ஃப்ரேமே மாறிட்டு இருக்கும். ஒவ்வொரு கிளாஸுடைய ஃப்ரேம் மாறி இருக்கும், சிலபஸ் மாறி இருக்கும். எப்படி ஒருத்தரை கைட் பண்ணணும் அப்படின்றதுலாம் கரெக்டாக அதில் இருக்கும். அனைவருக்கிட்டே நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, புதுசாக ஜாயின் பண்ணுங்கள், ஃபஸ்ட்லேருந்து படிங்க. உண்மையாலுமே நம்ம வாழ்க்கையில் எதுக்காக வந்தோம்னா முக்தி மோட்சத்தை அடைய வந்தோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். இதில் மாற்று கருத்து வச்சுக்காதீங்க. அனைவரும் வாங்க, தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அதனால் உங்கள்கிட்ட வேண்டுகோள்னா அனைவரும் வாங்க என்பதை இங்கே நான் உங்ககிட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன். இப்போ நம்ம மும்மூர்த்திகளையும் கவனிச்சது என்னென்னா, சத்யநாராயண வந்து எனக்கே தெரியும் சபையில் யாரையும் வந்து குற்றம் சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் குற்றத்தை சொல்லணுமே தவிர சபையில் குற்றம் சொல்லக்கூடாது. சபையில் பாராட்ட சொல்லலாம். ஓகேங்களா? அது வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது, அது எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை மறந்துட்டேன். அதனால் சத்யநாராயணஜியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சத்யநாராயணஜிக்கு வந்து நான் அட் பண்ணிட்டேன். உண்மையில நான் உங்கள் எல்லோரும் முன்னாடியும் சத்யநாராயணஜி கிட்ட இந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகேங்களா ஜி? ஓகே. என்ன இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸு செகண்ட் தாங்க ஐயா. செவ்வாய்ப்பட்ட வகுப்பை வந்து எங்களால் மறக்க முடியாது. அது ஒரு வசந்த காலம், பொற்காலம். மழையில் 2015 வெள்ளம் அடிக்குது, நாங்கள் போய் நிற்கிறோம் கையில் லஞ்சு ஃபுட்டோடு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி கொஞ்ச நேரத்தில் மழை வந்து ஊரே வெள்ளத்தில் முழுகிறப்ப நேரத்தில் நாங்கள் கிளாஸ் போய் நிற்கிறோம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்டேஷனில். அதுதான் லாஸ்ட்டாக ஒரு பயங்கரமான ஒரு நாள். ஆக்சுவலி அப்படி ஒரு இந்த வந்து திருப்பியும் ஆன்லைனில் எப்படி கிடைக்குன்னு எனக்கு தெரியல. ரைட், ரொம்ப சந்தோஷம். டைரக்ட் கிளாஸ் இருக்குது. ஆத்ம யோகா இந்தியா ஃபவுண்டேஷனை வந்து ஆரம்பித்தோம். யோகாவை நான் வச்சுக்கின்னு ஞானத்தை வந்து மாற்றியாச்சு. பகவான் யோகா சென்டர்னு ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை, அது யோகாவை அவர் விடாமல் இருக்கார். அவர் இருக்கும்போது நாங்கள் யோகா ப்ளஸ் கணேஷ் சுவாமியுடைய தேரியாக வச்சுருந்தோம். யோகமும் இருந்தது, யோகா தேரியும் இருந்தது. பட் பகவான் இவர் என்ன பண்ணுறாரு, யோகா ப்ராக்டிக்கல் யோகாவை எடுத்து போயிட்டார். இப்போ நான் கணேஷ் சுவாமியுடைய யோகாவையும் பகவானுடைய ஞானத்தையும் நான் வச்சுக்கிட்டேன். இல்லை, இப்போ ஆத்ம ஞான வித்யாபீடம்ன்றது அதில் தான் ஞானம்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ எல்லாமே ஒன்றாயிடுச்சு. ஓகே ஜி, ஓகே ஜி. இவங்க வந்து அவங்களுடைய மனைவிகள் உண்மையாலுமே வந்து எனக்கு வந்து தாய் தந்தையர் தான். என்னுடைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துக்கினது, அந்த அன்பு இருக்குல்ல, அதெல்லாம் மறக்கவே முடியாது. நான் இங்கேருந்து திருவண்ணாமலை போனால் கலா மேடம் வந்து எனக்கு இட்லி கட்டி கொடுப்பாங்க, வீட்டுக்கு போனால் சாப்பாடு வைப்பாங்க. அந்த சாப்பாடு வந்து எங்கள் ஒய்ஃப் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அப்படி பெருமை இல்லை. அந்த அளவுக்கு வந்து அதனுடைய தன்மையே வேறு, அந்த அன்பு வேறு, பரிமாற்றத்துடைய அன்பு வேறு. 3 பேருமே சரி அந்தந்த காலகட்டத்தில் எனக்கு உதவியாக இருந்தவங்க. அதனால் எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றிம்மா. திருமதி லக்ஷ்மி அம்மாவை எல்லாரும் கூப்பிடுறாங்க. முப்பேரும் தேவிகளும் கோரிக்கை விட்டுருக்காங்க, தயவு செஞ்சு மேடைக்கு வந்துருங்க அம்மா. கூட அனு மேடம், சத்யாஜி வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். குருவினுடைய முப்பிறவியில் அவங்க வந்து ஒரு தாயா சகோதரியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அன்றைக்கும் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க உழைப்புக்கு ஈடு என்ன ஏதும் கிடையாது. ரொம்ப சிறப்பு. இந்த ஆத்ம யோகாவுடைய பில்லர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சத்யநாராயணும் மேடம் தான். அவங்க தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிஜி. எல்லாருடைய இந்த ஆர்கனைசேஷனுடைய பாதையில் ரொம்ப முக்கியமான நபர்களாக இந்த குரூப் இருந்திருக்கு. ஓகேங்களா? என்னுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்த நபர்கள், பழைய அன்பர்கள் எல்லாருமே ஒன்றா கூடி இன்று வந்து அமிர்தம் யோகா மிஷன் நாங்கள் ஆரம்பிக்கும் போது என் கூட இருந்தவங்க. ஓகேங்களா? சிறப்புகள், பாராட்டுகள். நன்றி குரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஜி. உங்களுக்கும் அதே வேண்டுகோள் தான். அனைவரும் நம்ம சேர்ந்து பயணிக்கணும். எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லாருமே முக்தியை நாடி வந்தவங்க. ஓகேங்களா? நம்ம அந்த லட்சியத்தை விடக்கூடாது, அதில் நல்லா பயணிக்கணும், நம்ம எல்லாம் அடையணும். ஓகேங்களா? அதான் முக்கியம். எதுக்கு வந்தோமோ வந்த வேலையை பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது என்ன ஆச்சுன்னா 2020 வரல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா சத்யநாராயணஜி வீட்டில் எடுத்திருந்தோம். அப்புறம் குமரேஷ்ஜியுடைய மாடியில் பகவான் யோகா சென்டரில் கிளாஸஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் சீனிவாசன்ஜி வீட்டில் எடுத்திருந்தோம்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கடுமையாக உழைப்பாங்க. அவங்க ஒரு வீட்டில் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் பண்ணணும் தெரியுமா? நான் இப்போ எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் டைரக்ட் கிளாஸு அல்லது யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு தெரியும். டாய்லெட்டை க்ளீன் பண்ணணும், ரூமை க்ளீனாக வச்சுக்கணும். உங்களுக்கே தெரியும், விருந்தாளி வராங்கன்னா எவ்வளோ பண்ணுவோம். டெய்லி நம்ம கேர் பண்ணாமல் இருக்கலாம். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டி போட்டுன்னு வீட்டில் இருப்போம். யாராவது வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க, புடவை கட்டிட்டு மேக்கப் பண்ணி ஷோரூம் பொம்மை மாதிரி போய் நிற்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே லேடிஸ்க்கு தெரியும் இந்த கஷ்டம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் வந்து எனக்காக கிளாஸ் அவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. வீட்டில் வர நண்பர்களுக்கு எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மேட்டு போட்டு எனக்கு சேரை போட்டு உட்கார வச்சு எனக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வரவங்களுக்கு ரெடி பண்ணுறது எல்லாம் பண்ணி ஒரு கிளாஸ் பண்ணாங்கன்னா உண்மையாலுமே அது சாதாரண விஷயமே கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி எனக்கு உதவியாக அவங்க இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இது என்ன ஆகுதுன்னா 2020 வரல இப்படி தான் போயினுக்கு ஜேர்னி. கடைசியாக சீனிவாசன்ஜி அவர் பார்த்தீங்கன்னா அவர் கம்பெனிலேயே எங்களுக்கு இடம் கொடுத்தாரு. கம்பெனியில் நிறைய இந்த ஃபோட்டோஸில் நிறைய பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்திருக்கும் கம்பெனியில் நடந்த விஷயங்கள்லாம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது 2020 எல்லாருக்குமே கொரோனா என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் ஆத்மஞான வித்யாவை பொறுத்தவரையில் கொரோனா என்பது ஒரு பூன் மாதிரி, ஒரு வரம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இந்த டைரக்ட் தளத்திலிருந்து ஆன்லைன் தளத்துக்கு கொண்டு போச்சு. அதான் சொல்கிறார் சீனிவாசன் தான் கடைசியாக ஒரு நம்ம இப்போல்லாம் ஆன்லைனில் தான் எல்லாம் நடக்குது, நம்ம ஆன்லைனில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு முதல்ல ஃபோனில் குரூப் காலில் போய் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் வந்து ஜூமை இறக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைனுக்கு இந்த கிளாஸை மாற்றுறோம். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அதுக்கப்புறமா கொரோனா பீரியட்ல இருந்து ஆன்லைனில் போன அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி பேச ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருமே தெரியும். நம்ம எல்லாமே மோஸ்ட்லி இங்கே 75% வந்து ஆன்லைன் மூலிமா வந்தவங்க தான். மிச்சம் இருக்கிற ஒரு 25% ஆளுக்கு தான் நமக்கு முன்னாடி இருந்த அன்பர்களை பற்றி தெரியுமே தவிர இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்தவங்க தான். இப்போ தீபாலட்சுமி, சுஜாதா இவங்களை வந்து இவங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து ஏன்னா இவங்க இப்போ கடைசி 5 வருடத்தில் உள்ளே வந்தவங்க தான் வந்து சிறப்பாக பண்ணுறாங்க. எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறத விட நாம் ஒரு வண்டியை முன்னாடி போகணுன்னா அவங்க 10 அடி பாயிறாங்க. எல்லாமே சமஸ்கிருத ஸ்லோகாஸ், அதேமாதிரி சமஸ்கிருதத்தில் இப்போ நவராத்திரின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாராயணம், மகிஷாசுர மர்தினி பாராயணம் பண்ணுறது, டெய்லி வந்து என்னென்ன பாட்டுகள் எல்லாமே பக்காவாக நடந்துட்டுருக்கு. இப்படி வந்து ஆன்லைன்லேயே நடக்குது. இது எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கு காரணம் இப்போ இருக்கிற அன்பர்கள். நான் இப்போ 2020க்கு முன்னாடி வரல இருந்த அன்பர்கள் யாருக்கும் தெரியாதனால இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்திட்டேன். இப்போ இருக்கிற அன்பர்கள் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இல்லை மோஸ்ட்லி கலந்து இருக்கும். ஆனால் முகத்தை பார்க்காம இருக்கிறோம். தினம் ஒரு நேரத்தில் மோஸ்ட்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். என்ன ஒன்று ஒருத்தரை பார்க்கல, அதனால் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே பார்த்துக்கிட்டோம். இங்கே சக்திவேல் ஐயா கொஞ்சம் ஏந்திரிங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டோம். நம்ம கிளாஸ் எடுக்கும்போது சக்திவேல் ஐயா எல்லாருக்கும் தெரியும், சின்ன பையன் மாதிரி இருக்கிறவர் பாருங்க. சின்ன பையன்தான் அவர், சின்ன பையன்டா அவன் அப்படின்னாங்களே அந்த மாதிரி இருக்கிறாரு அவர். ஆனால் அவர் கிளாஸ் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாரு, ஏதோ ரொம்ப வயசானவர் போல இருக்கேன்னு நினைப்போம், கரெக்டா? ஆனால் அவர் குரல் தெரியும், அவர் வயசு கம்மின்ட்டு. ஆனால் அவரை பார்த்தா தான் தெரியுது, எப்படி தெரியுது, என்னப்பா அவன் சின்ன பையன் பாவன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு யார் கிளாஸ் எடுக்கிறான்னு தெரியுமா? யாருக்கா பேர்? எல்லாருக்கும் தெரியும், பார்த்திபன் ஐயா. ஓகேங்களா? அவரை இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்காரு, நேரில் பார்க்க போகிறோம். பார்த்திபன் ஐயா இவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு நம்மளை சிவபக்தராக மாற்றிடுறாரு. நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், மற்ற நாள்லாம் நம்ம எந்த கோவிலில் எந்த சாமியை கும்பிட்டு இருக்கலாம், ஆனால் புதன்கிழமை நீங்கள் கிளாஸில் உட்காந்துட்டிங்கன்னா சிவபக்தராக மாற்றிடுவார். முதல்ல பார்த்தீங்கன்னா எம்பெருமான் முருகன்னு சக்திவேல் ஐயா சொல்லியிருந்தாரு. இப்போ எம்பெருமான் சிவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யாராலாம்? பார்த்திபன் ஐயாவால். அந்த மாதிரி வந்து இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்தியை நம்மள ஊட்டி விட்டுருவாரு நம்ம பார்த்திபன் ஐயா. அடுத்தது நமக்கு ராமாயணம் சொல்கிறது வந்து நம்ம அவையாம்பாள் அம்மா. அவையாம்பாள் அம்மா பற்றி சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசணும் அப்படின்னா அவையாம்பாள் அம்மா கிட்ட பேசிட்டு அவையாம்பாள் அம்மா தான் என்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ எல்லாரையும் வந்து அரவணைச்சிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. இல்லை இந்த 3 பேருமே இன்றைக்கி நம்ம கூட ஏஜிபிபி கூட ஆன்லைன் கிளாஸஸை ரொம்ப உதவிகரமாக நம்ம நோக்கத்துக்கு உதவிகரமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவரையில் வந்து நாம் பார்த்துட்டோம், இதுவரையில் ஆன்லைனில் எப்படி வந்தோம், இப்போ எப்படி நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக டைம் இல்லைன்றாங்க. இன்னும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, நம்ம வந்து எப்படி நடத்துகிறோம் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். பட் நேரம் இன்மையினால் நம்ம அதை வந்து நீங்கள் வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம சொல்லிக்கலாம்.
இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து இன்னிலேருந்து ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அறிமுக வகுப்போட. அதனால் வந்து யாரெல்லாம் புதுசாக சேரணும், முதல்லேருந்து நான் பரோட்டாவை திருப்பி போட போகிறேன்னு விரும்புகிறவங்க இன்னிலேருந்து கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி சீனிவாஸ் செஞ்சு முன்னாடி புள்ளியார் சொல்லி போட்டுட்டார். அவர் இன்றைக்கி நான் சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டு சேர்ந்துருக்காரு. அதனால் யாரெல்லாம் விடுபட்டு வராமல் இருக்கீங்களோ அனைவரும் இன்னிலேருந்து கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு பரிமாணத்தை பார்ப்பீங்க. இந்து மதத்துடைய ஒரு நான் ரகசியத்தை சொல்லக்கூடாது, அது வந்து கட்டளை, அதனால் ரகசியம் சொல்லலை. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களை நான் வாங்க கிளாஸ்க்கு வாங்க, டைம் வரும்போது ஒவ்வொரு ரகசியமாக நான் சொல்லி கொடுத்து அது படிநிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்போ கடைசி கிளாஸை முடிக்கிறீங்களோ, இப்போ உபதேசம் வந்து முன்னெல்லாம் ஃபீஸ் வாங்கி கொடுத்துருந்தேன், இப்போ உபதேசம் ஃப்ரீ தான். இல்லை, அதுக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சு கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் சொன்னேன்னா நிறைய பேர் வரமாட்டேங்க, அதனால் அதை நான் மறைச்சிடுறேன் இங்கே. ஓகேங்களா? அதில் வந்து எல்லாருமே வந்து புதிய கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது 2 கிளாஸஸ் இருக்குது, ஆரம்பிக்கிறோம், இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒன்று வந்து ஸ்லோகா, சமஸ்கிருத ஸ்லோகங்களை வந்து நாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தீபாலட்சுமி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டூர் ஒன்று ஆரம்பிக்கிறோம். டூர் நம்மள வந்து டூர் போகிறதுக்கு, அது ஏற்கனவே ஒரு டூர் ஃபஸ்ட் டூர் போயிட்டு வந்துட்டோம். டூர் ப்ரோக்ராம் வந்து ஏஜிவிபியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த டூரும் கொஞ்சம் கொஞ்சமாக அனைவருக்கும் வந்துடும். டூர் மூலியமாகவும் நம்ம ஒன்று சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அதுவும் இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அது ஹரிபாபுஜி இன்சார்ஜாக பண்ண போகிறாரு. நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தானாக வரும். ஓகேங்களா? இது வரல நம்ம கிளாஸஸை பற்றிலாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது கடைசி நிகழ்ச்சியாக வந்து பேட்ச் 1 அப்படின்னு இப்போ இருக்காங்க என் கூட. அவங்க தான் பேட்ச் 1 சீனியர்ஸ்ன்னா அவங்க தான். அந்த சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆத்மஞான வித்யாபீடத்துக்கு முதுகெலும்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுவரையில் ஃபவுண்டேஷனை பார்த்துட்டோம். பட் இன்றைக்கி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அந்த முதுகெலும்பாக இருக்கிற அந்த பேட்ச் 1 நண்பர்களுக்கு வந்து நான் ஏதாவது கிராட்டிடியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சிருந்தோம். ஏதாவது பகவான் புக்கு கொடுக்கலாமா அப்படிலாம் யோசிச்சிருந்தோம். திடீர்னு நம்ம சுரேஷ்ஜி ஹரிபாபுஜி என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிஃப்ட்டு எனக்கு கொடுக்குறதா பிளான் பண்ணாங்க. அது என்ன பிளான்னா, அந்த குரு பரம்பராவை வந்து கிஃப்டாக கொடுக்கணும்னு யோசிச்சாங்க. நான் யோசித்தேன், எனக்கு பேட்ச் 1 நண்பர்கள் ரொம்ப முக்கியம், நீங்கள் எனக்கு கொடுக்குறது கொடுங்க, நான் அதில் இன்னொரு இதுவை நான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பரம்பரையை வந்து இன்னொரு சைஸ்க்கு வந்து ரெடி பண்ணி இப்போ எல்லாருக்கும் அந்த குரு பரம்பரை. ஏன்னா அவங்க நான் எங்கேயோ படிக்கலை, நான் என்னுடைய பாரம்பரியத்தில் தான் படிக்கிறேன். முதல்ல கேட்பாங்க லீனேஜ் எதுன்னு கேட்பாங்க, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்பாங்க. அதனால் இங்கே நான் சும்மா வந்து அப்படியே தாந்தோண்டித்தனமாக வந்து இங்கே நான் கிளாஸ் எடுக்கிறேன். நான் எல்லா குருமார்களையும் ப்ராப்பராக படிச்சுட்டு வந்து தான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த குரு பரம்பரையை வந்து பேட்ச் 1 அவங்களுக்கு எல்லாருமே கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கடைசியாக நிகழ்ச்சி டைம் இல்லாதனால கடகடன்னு பேட்ச் 1 நண்பர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு குரு பரம்பராவை கொடுத்து நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நம்ம சாப்பாடு போயிடலாம். ஒரு 2-3 விஷயங்கள் எங்களோட வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் அப்படின்னும் போது ஆன்லைனில் வந்து எடுக்கணும்னா நீங்கள் வந்து மெட்டீரியல் ஷேர் பண்ணணும். கரெக்டாக மெட்டீரியல் ஷேர் பண்ணாமல் ஆன்லைன் போர்டுன்னா நான் டைரெக்டாக எடுத்தால் போர்டில் எழுதி போட்டுருவேன் அப்போல்லாம். ஆனால் ஆன்லைன்னும் போது மெட்டீரியல் ஷேர் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி பெரிய நாலேஜ் கிடையாது, ஓரளவுக்கு தெரியும், ஆனால் நிறையலாம் தெரியாது. அப்போ எங்கள் கூட ஒருத்தர் பயணித்தார், ஏற்கனவே வந்தவர் 2014 வந்தவர். ஆனால் இந்த கொரோனா பீரியடு ஒன்று என்ன பண்ணிச்சுன்னா அவர் என்கிட்ட கூட்டின்னு வந்துச்சு மறுபடியும். குமரன் அவருடைய பேர். குமரன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், குமரனுடைய டேலண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவர் ஐடியில் வேலை செஞ்சார். அவர் விவேகானந்தர் மூலிமா எனக்கு அறிமுகமானார். அவர் வந்து என் வாழ்க்கையில் என்ட்ராகிறாரு. என்ட்ராகி கொரோனா பீரியடில் எனக்கு வந்து நேரம் வீட்லேயே இருக்கிற, அதுக்கு முன்னாடி சுற்றினே இருப்பார், அப்ராடு ஃபுல்லாக சுற்றி நிற்பார். நான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு உங்கள் கிளாஸை கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல, இதாச்சு நல்ல டைமு, எனக்கு உங்கள் கிளாஸை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருங்கன்னாரு. அவர் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ்அப்பிங் மைண்ட் வந்து செம்ம ஃபாஸ்ட். நாம் வந்து ஏன் ஆரம்பிக்கும் போது இசட் முடிச்சிருவார் அவர். அந்த அளவுக்கு ஹைலி ப்ரொஃபஷனல், அவர் டேலண்டடு. அவருக்கு பாருங்கள், நான் சொல்லி கொடுத்து அவர் உள்ளது நடப்பதை எடுத்தார் அடுத்தது பேட்ச் 1க்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு வெரி ஸ்மார்ட்னு சொல்லலாம். ஆனால் அவரை நாங்கள் இழந்துட்டோம். அவங்களுடைய மனைவி வந்திருக்காங்க, இருந்தாலும் அது வந்து ரொம்ப துக்கத்துக்கு போயிடக்கூடாது. ஷோபனான்றவங்க அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பையனும் வந்திருக்காங்க. 2 பேருமே வந்து குமரன்ஜிக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோமா நாங்கள் ஆன்லைன் கிளாஸில். பசங்களை நல்லா வளங்க, அடுத்த குமரனாக மாற்றுங்க. ஓகேங்களா? குமரன் வந்து அந்த மாதிரியான ஒரு சோல். அவர் உண்மையாலுமே என்ன பண்ணார், பிபிடியாக மாற்றிட்டார். பிபிடினா பவர் பாயிண்டில் போட்டு கிளாஸுடைய மாடுலேஷனே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கிளாஸ் நான் எடுக்கும்போது உங்களுக்கு வருது இல்லை, அது எங்கேருந்து வருதுன்னா அவர் பண்ண டிசைனிங் தான்.
அவர் பண்ணி என்ன பண்ணுறாரு, ப்ளே பண்ணால் போதும் அதுவே ஸ்லைடாக வரும்போது என் கருத்து வந்து ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கு எல்லாமே நமக்கு யாருக்கு நன்றி கடன் பட்டுக்குன்னா குமரன்ஜிக்கு தான் நன்றி கட்ட மாட்டேன். ஏன்னா மறந்துட போகிறேன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவரை கடைசியாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், முதல்லயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா? எனக்கு முக்கியமாக குமரன் இன்னைக்கு ஆன்லைனில் கிளாஸ்க்கு வந்து பேஸாக இருக்கிறது குமரன். அவர் இன்னும் எங்கள் கூட இருந்திருந்தாருன்னா நாங்கள் வந்து ஒரு டீச்சரை மிஸ் பண்ணுறோம். எங்கள் கூட வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி அற்புதமாக எங்களை வந்து வழி நடத்துவார். அந்த மாதிரி ஒருத்தரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பட் கடவுள் அவருக்கு வேறொரு பிறப்பை கொடுத்து அவரை இன்னும் சூப்பராக வரவைப்பாருன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா?